கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 29 38 வசனம் வரைக்கும். அவர் ஒலிவ மலை எண்ணப்பட்ட மலையின் அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டி இருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், அது ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லி அதை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா சோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அநேகருக்கும் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. இந்த வேத பகுதியை நான் அநேக விஷயம் வாசித்திருக்கிறேன், அநேக செய்திகளையும் கொடுத்திருக்கிறேன். ஆனால் கடந்த 2 நாட்களாக கர்த்தர் இந்த பகுதியை கொண்டு என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். விசேஷமாக நேற்று ராத்திரியிலே கர்த்தர் என்னோடு கூட தெளிவாய் பேசின சில காரியங்களை உங்களோடு கூட செய்தியாக நான் பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கிறேன். இந்த செய்தியின் தலைப்பு என்னவென்றால், அற்பமானது கனப்படுத்தப்பட்டது. அற்பமானது கனப்படுத்தப்பட்டது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் உங்களை அற்பமாய் நினைக்கலாம், ஒன்றுக்கு உதவாதவர்கள் நினைக்கலாம், நீங்கள் உதாசீனப்படுத்தப்படலாம். அந்த காலவெளியிலே கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, உன்னை கனப்படுத்துகிற கர்த்தர் நான் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலவெளியிலே குருத்தோலை ஞாயிறை குறித்து நான் பேசும்படியாக கர்த்தரால் ஏவப்படுகிறேன். நீங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும், இது குருத்தோலை ஞாயிறு. ஆண்டவராய் இயேசு வெற்றிகரமாக எருசலேமுக்கு கடந்து போனதான பிரயாணத்தை தான் அவருடைய பரிசுத்த வேதாகமத்திலே லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்தோம். இந்த ஒரு சம்பவம் ஆண்டவராய் இயேசுடைய வாழ்க்கையிலே சரித்திரத்திலே மிக மிக முக்கியமான ஒரு சம்பவமாக இருக்கிறது. இதை குறித்து 4 சுவிசேஷத்தை எழுதின ஆசிரியர்களும் இந்த ஒரு சம்பவத்தை தங்களுடைய சுவிசேஷங்களிலே 4 சுவிசேஷங்களிலும் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆமென். ஆண்டவராய் இயேசு அந்த ஞாயிற்றுக்கிழமையிலே எருசலேமுக்கு போகிற வேளையிலே அவர் கல்வாரி சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பாக அந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவராய் இயேசு போகும்போது அந்த ஜனங்கள் குருத்தோலைகளை ஆண்டவருக்கு நேராக பிடித்து ஓசனா என்று அவர்கள் ஆர்ப்பரித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினபடினாலே தான் இந்த ஞாயிற்றுக்கிழமையை குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லுகிறோம். அன்றைக்கு நடந்த எல்லா சம்பவங்களும், ஆண்டவராய் இயேசு கழுதை குட்டியின் மேல வந்தது, வஸ்திரங்களை அவர்கள் வீதியிலே விரித்த காரியங்கள், மரக்கிளைகளை வெட்டி போட்ட காரியங்கள், ஆண்டவருடைய சீஷர்கள் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி அவர்களை புகழ்ந்த காரியம் எல்லாவற்றையும், அந்த சம்பவம் எல்லாமே மேசியாவாகிய இயேசுவை மையமாக வைத்து நடந்த எல்லா சம்பவங்கள் என்று சொல்ல விரும்புகிறேன். ஆமென். அவர்கள் சொன்ன காரியம் என்ன? ஓசனா என்று பாடினார்கள். ஓசனா என்ற வார்த்தை எபிரேய பதத்திலே எங்களை இரட்சியும் என்று அர்த்தம். ஓசனா என்றால் எபிரேய மொழியிலே ஆண்டவரே எங்களை இரட்சியும் என்று அர்த்தம். ஆமென். ஒவ்வொருவரையும் நம்ம ஓசனா என்று சொல்லும் போது அதை தான் நாம் அர்த்தப்படுத்துகிறோம். நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர், நீர் சர்வ வல்லமை உள்ளவர்,
நீர் உலக இரட்சகர், எங்களை இரட்சியும் ஆண்டவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இந்த சுவிசேஷங்களில் நீங்கள் தெளிவாக வாசிப்பிருந்தால் மத்தேயு, மார்க்கு, லூக்கா அவர்கள் எழுதும் போது மரக்கிளைகள் என்று எழுதியிருக்கிறார்கள். ஆனால் யோவான் மாத்திரம் குருத்தோலை என்று எழுதியிருக்கிறார். ஆமென். ரொம்ப தெளிவாக குறிப்பாக அதை குறித்து அவர் எழுதியிருக்கிறார். இந்த நடந்த லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவம் 550 வருஷங்களுக்கு முன்பாக சகரியா தீர்க்கதரிசியினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் என்று சொல்ல விரும்புகிறேன். சற்று யோசித்து பாருங்கள். ஆண்டவராக இயேசுவுக்கு முன்பாக 550 வருஷங்களுக்கு முன்னதாகவே ஆண்டவராக இயேசு இப்படியாக எருசலேம் வீதியிலே பவனி வருவார் என்று சொல்லி ஆண்டவராக இயேசுவை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை தான் இது. அப்ப வேதாகமம் எவ்வளவு துல்லியமாக பரிசுத்தாவியானவராலே எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள இது ஏதுவாயிருக்கும். அந்த தீர்க்க தரிசனத்தை எடுத்து வாசியுங்கள். சகரியா 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, மிகவும் களிக்கூறு, மிகவும் களிக்கூறு. எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும், அவர் நீதி உள்ளவரும், ரட்சிக்கிறவரும், ரட்சிக்கிறவரும், தாழ்மை உள்ளவரும், தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும், கழுதையின் மேலும், கழுதை குட்டியாகிய மரியின் மேலும், கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார், ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையானவர்களே, வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் நிறைவேறி இருக்கிறது, இன்னும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வேதாகமத்தில் இருக்கிற ஒரு சின்ன உறுப்பாகிலும் நிறைவேறாமல் போகிறது இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பகுதியை வாசிக்கிற வேளையிலே பலவிதமான சிந்தைகள் என்னுடைய மனதிலே வந்தது. அந்த லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே வாசிக்கப்பட்ட 29 38 வசனங்கள் வரைக்கும் அந்த இடத்திலே அநேக கதாபாத்திரங்களை நம்மால் பார்க்க முடியும். so many characters. அந்த இடத்துல சீஷர்கள் இருந்தார்கள், ஒரு பெரிய கூட்டம் இருந்தது. அந்த இடத்துல சிறு பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த கழுதையுடைய எஜமானன் இருக்கிறார். பலரை குறித்து அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆனாலும் அடியான் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்த வேளையிலே கர்த்தர் என்னுடைய உள்ளத்திலே குறிப்பிட்டு பேசின ஒரு காரியம் என்னவென்றால், அவர்கள் எல்லாரும் இருந்தாலும் கர்த்தர் என்ன உள்ளத்தில் வைத்த ஒரே ஒரு காரியம் கழுதை தான். ஆமென். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. யோசித்து பாருங்கள், ஒன்றுக்கு உதவாத அற்பமாக நினைக்கப்படுகிற அந்த கழுதையை குறித்து 550 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. அந்த தீர்க்க தரிசன வார்த்தை ஆண்டவராக இயேசு வாழ்க்கையில நிறைவேறது உண்மைதான். ஆனா அதே தீர்க்க தரிசன வார்த்தை கழுதையுடைய வாழ்க்கையில நிறைவேறி இருக்குது. ஆமென். கர்த்தர் இடத்துல பேசினார். கர்த்தர் சொன்னார், உன்னை குறித்து கூறப்பட்டிருக்கிற சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனமும் கண்டிப்பாய் நிறைவேறும். யோசித்து பாருங்க, கழுதையை குறித்து ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருப்பார். ஆனால் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் அந்த தீர்க்க தரிசனங்கள் ஒருபோது வெறுமையாய் போகாது. கண்டிப்பாய் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறும் என்று சொல்லுகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இன்னைக்கு அந்த கழுதையை குறித்து தான் நான் பேசும்படியாக கர்த்தரால் ஏவப்படுகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பழைய ஏற்பாட்டிலே கழுதையை வைத்துதான் ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசனத்திலே பேசினார். ஆமென். அதனால இன்னைக்கு எனக்கு நல்லா தெரியும், இந்த கழுதையை வைத்து உங்களிடத்துல பேசுவாருன்னு. ஆமென். ஹல்லேலூயா.
கழுதையை வைத்து கழுதைகளோடு பேசுவார். எமல கோமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் யாரு? கழுதைகள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை திட்டாருன்னு நினைச்சுக்காதீங்க. இதுக்கு இருக்கிற பாக்கியமே வேற. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே 31வது வசனத்தை வாசியுங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். இந்த கழுதை யாருக்கு வேணும்? ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்க. ஆண்டவருக்கு வேற ஒண்ணுமே வேணாமா? ஆண்டவருக்கு இந்த கழுதை தான் வேணுமா? இப்ப எத்தனை பேரு நான் கழுதை என்று ஒத்துக்கொள்ள விரும்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு வேற யாரு வேணான்றாரு? ஆண்டவருக்கு கழுதை மாத்திரம் தான் வேணுமா? ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசித்த போது நான் சொன்ன, ஆண்டவரே கடைசி வரைக்கும் நான் கழுதையாவே இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரியும், கழுதைன்னு சொல்லும் போது யாரும் அதை சட்டை பண்றது கிடையாது. ஒரு அசட்டை பண்ணக்கூடிய ஒரு மிருகம் உண்டானால் அது கழுதை தான். யாரும் கழுதைக்கு முக்கியத்துவமே கொடுக்கிறது கிடையாது. கழுதையை குறித்து யாராவது கவலைப்பட்டிருக்கீங்களா? கழுதையை குறித்து யாராவது கவலைப்பட்டிருக்கீங்களா? யாரும் கவலைப்படுகிறது கிடையாது. எந்த ஒரு முக்கியத்துவமும் கிடையாது. ஆமென். கர்த்தர் சொல்கிறார், உங்களை குறித்து யாரும் கவலைப்படலைன்னா நீங்க கவலைப்படாதீங்க. நான் உன்னை குறித்து கரிசனையா இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நாம் அற்பமாய் நினைக்கப்படலாம், ஒன்றும் இல்லாத நிலைமையில் இருக்கலாம். ஆனா கர்த்தரை மாத்திரம் நீர்தான் எனக்கு எல்லாம் சொன்னால் நம்முடைய அற்பமான நிலைமை கனமாக மாற்றப்படும். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் அடைந்த அனுபவத்தை நான் உங்களுக்கு பேசுகிறேன். என்னுடைய வாழ்க்கையை அசட்டை பண்ணினவர்கள் ஏராளம். நான் அதிகமாய் கனவீனப்படுத்தப்பட்டவன், அசட்டை பண்ணப்பட்டவன். பல காரணங்களிலே, பல சூழ்நிலைகளிலே என்னை அசட்டை பண்ணினார்கள். ஒரு நாள் ஆண்டவர் என்று பேசினார். ஆண்டவர் சொன்ன, மகனே, நான் உன்னுடைய வாழ்க்கையில எல்லாமாய் மாறும்போது அற்பமாய் இருக்கிற நீ கனப்படுத்தப்படுவா என்று சொன்னார். ஆண்டவர் பேசின அந்த வார்த்தை என் வாழ்க்கையில ஒரு நாளும் மறக்க முடியாது. என்னோட வாலிப நாட்களிலே அந்த ஒரு தீர்மானத்தை நான் எடுத்தேன். ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே, நான் அற்பமா எண்ணப்படுகிறேன், உதாசீனப்படுத்தப்படுகிறேன். என் வாழ்க்கையிலே நீர்தான் எனக்கு எல்லாம் ஆண்டவரே, நீர்தான் எனக்கு எல்லாம் என்று சொன்ன வேளையிலே அந்த எந்த நாளிலே அந்த தீர்மானத்தை எடுத்தேனோ அந்த நாளிலிருந்து அற்பமாயிருந்த என்னை கர்த்தர் கனப்படுத்த ஆரம்பித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா. நீங்கள் ஒருவேளை அற்பமாய் நினைக்கப்படலாம். கர்த்தர் சொல்கிறார், மகனே, மகளே, நான் உங்களுக்கு எல்லாமாய் மாறும்போது நீங்கள் என்னால் கனப்படுத்தப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்றார். கழுதை யோசிச்சு பாருங்க. கழுதையினாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும் தெரியுமா? சுமைதான் ஞாபகம் வரும். பொதி சுமக்கிற கழுதை தான் ஞாபகம் வரும். ஒரு கழுதைன்னு சொல்லும் போது எப்போதும் பாரத்தை சுமக்கிறது தான் ஒரு கழுதை. ஆமென். நீங்க எத்தனை பேர் கழுதையை கிட்ட பார்த்திருக்கீங்களோ தெரியாது. கிட்ட பார்க்கறது கொஞ்சம் ஆபத்து தான். கழுதையை தூரத்துல தான் பார்க்க முடியும். கிட்ட போய் பார்த்தா என்ன கிடைக்கும்? உததான் கிடைக்கும். ஆனா அப்படி தருணம் கிடைக்குமானா கொஞ்சம் கிட்ட போய் பாருங்க. உத வாங்கினாலும் பரவாயில்ல, அதுல பார்க்க வேண்டியது ஒண்ணு இருக்கு. கழுதைக்கு மேல ஒரு சிலுவையை பார்த்திருக்கீங்களா? நீங்க நல்ல கிட்ட போய் ஒரு கழுதையை பாருங்க. கழுதை முதுகுல ஒரு சிலுவை இருக்கும். இப்படி ஒரு நேரா ஒரு கோடு இருக்கும், இப்படி ஒரு கோடு இருக்கும். ஆமென். அந்த கழுதை எப்போது சிலுவையை சுமக்கிற ஒரு கழுதை. ஆமென். நிராகரிக்கப்பட்டது உண்மைதான், ஒதுக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான், எல்லாராலும் வெறுக்கப்படுகிறது உண்மைதான்.
ஆனா எப்போதும் ஒரு சிலுவையை சுமந்து கொண்டு போகிற ஒரு மிருகம் அது. ஆமென். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கல்வாரி சிலுவைக்கு போகும்போது முன்பாக அந்த எருசலேம் வீதியிலே கடந்து போகிற வேளையிலே யோசிச்சு பாருங்க, வருகிற வெள்ளிக்கிழமை அவர் கல்வாரி சிலுவையிலே அறையப்பட போகிறார். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, வர வெள்ளிக்கிழமை அவர் கல்வாரி சிலுவையில மரிக்கணும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவர் எருசலேம் வீதியிலே அவர் போக வேண்டும். திங்கட்கிழமை, செவ்வாய், வியாழன், வெள்ளி இத்தனை நாள் தான் இருக்கு. அவர் மரிக்க வேண்டும், பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும், ஒரு பெரிய ரட்சிப்பின் தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும். அந்த சில நாட்கள், சில மணி நேரங்கள் ஆண்டவருக்கு மிக மிக முக்கியமான சில மணி நேரங்கள். அந்த சில மணி நேரங்களிலே ஆண்டுடைய சிந்தையில இருந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கழுதை தான். யோசிச்சு பாருங்களேன், எருசலேமிலே ஒரு கழுதையை குறித்து யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. யாராவது கழுதையை குறித்து யோசிச்சிருப்பாங்களா? யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஆண்டவராக இயேசு சில நாள் தான் இருக்கிறது மரிக்கிறதுக்கு கல்வாரி சிலுவையில. ஆனா அவருடைய சிந்தையில யார் இருக்கிறது? இந்த கழுதை தான் இருக்குது. அதனாலதான் இன்னைக்கு நம்ம இங்க இருக்கிறோம். ஆமென். அன்னைக்கு ஆண்டவராக இயேசு கல்வாரி சிலுவைக்கு போவது முன்பாக அவர் உங்களையும் என்னையும் அவருடைய சிந்தையிலே வைத்தபடினாலதான் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளாக, அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்ட பிள்ளைகளாக இந்த காலவெளியிலே கூடி வந்திருக்கிறோம். ஆகவேதான் தாவீது சொல்கிறார், மனுஷனை நினைப்பதற்கு அவன் எம்மாத்திரம் ஆண்டவரே. அவன் ஒரு கழுதை போல. அந்த மனுஷனை நினைக்கிறதுக்கு, நீர் நினைக்கிறதுக்கு எம்மாத்திரம். நீர் சர்வ வல்லமை உள்ளவர், அண்ட சராசரங்களை படைத்தவர். ஆண்டவரே, நீர் போய் அந்த மனுஷனை நினைக்கிறதுக்கு அந்த மனுஷனுக்கு என்ன தகுதி இருக்கிறது? சங்கீதக்காரன் அழகாக எழுதுகிறார். சங்கீதம் 136:23 தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சபையாரே, நம்முடைய தாழ்விலே நம்ம நினைத்தவர் யார் தெரியுமா? ஆண்டவராக இயேசுதான். நான் இன்னைக்கு ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன், உங்களுக்கு நல்ல வசதி, வீடு, வாசல், பங்களா, சொத்து, சுகம் எல்லாம் இருந்தா எல்லாம் உங்களை நினைப்பாங்க. ஆனா உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு வச்சுங்களேன், யாரும் நம்மளை நினைக்க மாட்டாங்க. பிரதர், சிஸ்டர், நம்மளை யாரும் நினைக்க மாட்டாங்க. நம்ம தாழ்வில் இருக்கிற வேளையில, தாழ்த்தப்பட்ட நிலையில் இருக்கிற வேளையில நம்மை நினைக்கிறவர் ஒருவர் உண்டானால் அவர் ஆண்டவராக இயேசுதான் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு ஆண்டவராக இயேசு இஸ்ரவேலின் ராஜாவாக அந்த எருசலேமிலே பவனி போவதற்காக ஒரு குதிரையை தெரிந்தெடுத்திருக்கலாமே. ஆனால் அவர் குதிரையை தெரிந்தெடுக்கவில்லை. எல்லாராலும் உதாசீனப்படுத்தப்படுகிற ஒரு கழுதையை தான் அவர் தெரிந்து கொண்டார். அந்த நேரத்தில் அவருடைய மனதிலே சிந்தையில இருந்தது ஒரு கழுதை தான். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே, மகளே, மற்றவர்கள் உங்களை நினைக்கவில்லை, உங்களை மறந்து விட்டார்கள் என்று ஒரு நாளும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் உங்கள் நினைவாகவே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? சில சமயத்தில் நம்முடைய பிறந்த நாள், திருமண நாளெல்லாம் வரும்போது நம்முடைய குடும்பத்தார் மறந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், எவ்வளவு கவலையா இருக்கிறது, துக்கப்படுகிறோம் இல்லையா? இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், மகனே, மகளே, உடைய குடும்பத்தார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். உன்னை பெற்ற உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். உனக்கு நெருங்கினவர்கள் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நான் உன் நினைவாகவே இருக்கிறேன். உன்னை குறித்ததான் என்னுடைய நினைவுகள் தீமைக்கானவைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏற்றவைகள். நீ எதிர்பார்க்கிற முடிவை தரும்படியாக நான் உன் நினைவாகவே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். திருமணமான சகோதரர்களுக்கு நான் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன்.
திருமணமான சகோதரர்கள் கவனியுங்கள், உங்களோட மனைவியோட பிறந்த நாளை நீங்கள் மறக்கவே கூடாது என்றால் ஒரு தடவை மறந்தால் போதும். வாழ்க்கை பூரா மறக்க மாட்டீங்க. அனுபவம் இருக்கான்னு தெரியல. மனைவியோட பிறந்த நாளை நினைவு கூறத்துக்கு டைரியிலலாம் எழுதி வைக்க வேண்டாம். நீங்க கடைசி வரைக்கும் நினைவு கூறணும்னா நீங்க என்ன பண்ணணும்? ஒரு வருஷம் மறந்தா போதும், ஒரு தடவை மறந்துட்டா போதும். உங்களுக்கு கிடைக்கிற ட்ரீட்மெண்ட்ல வாழ்க்கை புறம். ஆனா மனைவி கூட சில சமயம் மறந்துடுவாங்க, கணவன் கூட சில சமயம் மறந்துடுவாரு. ஆண்டவர் நம்மை ஒரு நாள் மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் சில யோசித்து பார்ப்பேன், உலகத்தில் எவ்வளோ படித்தவர்கள் இருக்கிறார்கள், எவ்வளோ நல்லவர்கள் இருக்கிறார்கள். ஆனா கர்த்தர் அவர்களெல்லாம் விட்டுட்டு ஒன்றுக்கு உதவாத அற்பரும் நீசருமாய் நம்மை கர்த்தர் நினைத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மேல் நினைவாய் இருக்கிறாரே, கர்த்தர் நம்முடைய ஞாபகமாகவே இருக்கிறாரே. எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பகுதியை இப்ப காலையில வாசிக்கும் போது ஆவியானவர் என்னோடு பேசுற மாதிரி இருந்தது. ஆண்டவர் அன்னைக்கு பவனி போகிறதுக்கு அந்த தாய் கழுதை மேல போனாரா, குட்டியின் மேல போனாரா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. குட்டியின் மேல ஆண்டவர் போக முடியுமா? பரிசுத்த வேதம் எப்படி சொல்லுகிறது? அந்த பகுதியை கொஞ்சம் வாசிங்க. கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது, கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள் குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி, அந்த கழுதை குட்டி ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து, அந்த கழுதை குட்டியை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு, தங்கள் வஸ்திரங்களை அந்த கழுதை குட்டியின் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். இயேசுவை அந்த கழுதையின் குட்டியின் மேலே ஏற்றினார்கள். கழுதை குட்டி எப்படிங்க ஆண்டவராய் இயேசுவை சுமந்துட்டு போக முடியும்? அந்த கழுதை குட்டிக்கு என்ன பலன் இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்மளா இருந்தா கழுதை குட்டியின் மேல ஏறுவோமா? ஆண்டவர் இடத்துல என்ன பேசினா தெரியுமா? ஒரு பலவீனமான பாண்டம், ஒரு கழுதை குட்டிக்கு ஒரு தாய் கழுதை போல பலன் இருக்காது. ஒரு பெரிய மனுஷர் அது மேல ஏறி உட்கார்ந்தா அது எப்படி ஆயிரும்? அது படுத்துரும். ஆனா அந்த கழுதை குட்டி ஆண்டவர் இயேசுவை சுமந்துக்கிட்டு போகுது. நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? பலவீனமான அந்த கழுதை குட்டி ஆண்டவர் இயேசு மேல உட்கார்ந்த உடனே உன்னதத்திலிருந்து ஒரு பெரிய பலன் அதுக்குள்ள இறங்கி இருக்கும். ஹல்லேலூயா. இயேசுவை சுமக்கத்தக்கதான ஒரு உன்னதத்திலிருந்து ஒரு பலன் அதுக்குள்ள இறங்கி இருக்க கண்டிப்பா வேணும். ஆவியானவர் என்ன சொன்னாரு? நீ பலவீனன் என்று நினைக்காதே, உன்னில பலன் இல்லை என்று நினைக்காதே. நீ என்னை சுமக்கிற வேளையில நீ பலன் அடைவாய். சிந்தித்து பாருங்கள். கழுதையை குறித்து கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். கழுதை குட்டியா இருக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும், குதிரை மாதிரி இருக்கும். வளர வளரதான் கழுதையா மாறும். குட்டியில அழகா தான் இருக்கும். ஆனா கழுதைக்குன்னு ஒரு சுவாபம் இருக்கு பிரதர். கழுதைக்குன்னு ஒரு சுவாபம் இருக்கு. ஏன் கழுதை கிட்ட யாரும் போறதில்லை தெரியுமா? அதோட சுவாபம் அப்படி. நீங்க அதுக்கு தடவி கொடுத்தா கூட உங்களை உதைக்கும். நீங்க அதுகிட்ட போய் ஏதாவது நன்மை பண்ணா கூட உங்களை உதைக்கும். நீங்க எத்தனை பேர் ஒத்துக்கொள்ள முடியும்? அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் தான் நமக்குள்ள இருந்தது. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு சுவாபம் தான் நமக்கு இருந்தது. ரட்சிக்கப்படுவதற்கு முன்னே நம்ம கிட்ட யாரும் வரத்துக்கு விருப்பமே கிடையாது. ஏன்னா அவ்வளவு கோபக்காரர்.
இந்த ஆள்கிட்ட போனாலே பயங்கர கோபக்காரன், இவங்கிட்ட ஏன் நம்ம போகணும்? இந்த அம்மா ரொம்ப கோபப்படுவாங்க, இந்த அம்மா ரொம்ப சண்டை போடுவாங்க. அப்படிப்பட்ட கழுதையை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஒரு கழுதையின் சுவாபம் தான் நமக்குள்ள இருந்தது. மனுஷன் எல்லாம் வேணான்னு ஒதுக்கிட்டான். நீனு வராத, நானும் உங்ககிட்ட வரமாட்டேன். எத்தனை பேர் சொந்தக்காரர் சொல்லியிருக்காங்களா இல்லையா? நீனு என்கிட்ட வராத, நானும் உங்ககிட்ட வரமாட்டேன். ஏன்? அப்படிப்பட்ட ஆளு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ தான்ப்பா வேணும் எனக்கு, அந்த கழுதை தான் வேணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சுவாபமுடைய நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டு, கர்த்தர் நம்முடைய சுவாபங்கள் எல்லாம் மாற்றி, நம்முடைய கோபத்தெல்லாம் நீக்கி, நம்மளை சாந்தமுள்ளவர்களாய் மாற்றி, அவருடைய அன்பினாலே நம்முடைய உள்ளத்தை நிறைத்து கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார், மாற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய வருகை பிறகு நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு எத்தனை பேர் அதுக்கு சாட்சி? நான் பயங்கரமான சாபம் உள்ள ஒரு நபராக இருந்தேன், கர்த்தர் என்னை மாற்றி இருக்கிறார், கர்த்தர் என்னை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சில பெற்றோர்கள் பிள்ளைகளை கழுதன்னு திட்டுறதை பார்த்திருக்கிறேன். கோபத்தில் திட்டுறாங்க கழுதன்னு. ஏன் திட்டுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த பெற்றோர்கள் அவ்வளவு கடினமாக உழைத்து கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகளுக்கு நன்மைகளை செய்து படிக்க வேண்டிய பணத்தை செலவு பண்ணி நல்ல சாப்பாடு கொடுத்தாலும் அந்த பிள்ளை திரும்பிக்கிட்டு என்ன பண்ணுது? உதைக்குது. அதனால பெற்றோர்கள் அதை என்னன்னு அழைக்கிறாங்க? கழுதைன்னு கூப்பிடுறாங்க. ஆனா என்னைக்காவது கழுதையை வீட்டை விட்டு துரத்திருக்கிறீங்களா? துரத்திருக்கிறீங்களா? வீட்டுக்கே வராத போ அப்படின்னு துரத்திருக்கீங்களா? என்ன ஓச்சாலும் வாங்கிக்கிட்டு திருப்பி என்ன பண்றோம்? நல்ல சாப்பாடு. தாயோட அன்பு பிரதர், தாயோட அன்பு. பிள்ளை என்னதான் அட்டகாசம் பண்ணாலும் சரி, நம்மளை திரும்பி உதைச்சாலும் சரி, அன்பு குறைகிறதே இல்லையே. அதே அன்போடு தானே அந்த பிள்ளையை நேசிக்கிறோம். ஒரு உலகப்புறமான ஒரு தாய் தகப்பன் அப்படிப்பட்ட ஒரு அன்பை தன்னுடைய பிள்ளையின் மேல் செலுத்த முடியுமானால், நம்முடைய பரம தகப்பன் எவ்வளவாய் நம்மை அன்பு கூறுகிறது நிச்சயமா இருக்கிறது. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, கர்த்தரிடத்திலிருந்து நன்மை எவ்வளவோ நன்மையை வாங்கிட்டு எத்தனை தடவை திரும்பி ஓய்ச்சிருக்கிறோம், எத்தனை விஷயம் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருக்கிறோம், எத்தனை விஷயம் அவருக்கு துரோகம் பண்ணியிருக்கிறோம், எத்தனை விஷயம் அவரை விட்டு தூரம் ஓடி இருக்கிறோம். இருந்தாலும் ஆண்டவர் நம்மை விடவில்லையே. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, இந்த கழுதை தான் எனக்கு வேணும். ஆமென். அதுதான் கிறிஸ்துவோட அன்பு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சவுல் தமஸ்கு போகிற வழியிலே ஆண்டவர் இயேசு சவுலை சந்திக்கிறார். சவுலே சவுலே, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நான் என்று சொல்கிறார். ஆண்டவர் சவுல் இடத்துல சொன்ன வார்த்தை தெரியுமா? சவுலே, முள்ளிலே உதைக்கிறது உனக்கு கடினமா இருக்குமேப்பா. அப்ப சவுலுக்குள்ள இருந்த சுவாபம் என்ன? ஒரு உதைக்கிற சுவாபம் இருந்திருக்கு. ஒரு கழுதையின் சுவாபம் சவுலுக்குள்ள இருந்திருக்கு. ஆண்டவர் சொல்றாரப்பா, நீ முள்ளுல உதைக்கிற உனக்கெல்லப்பா வலிக்கும். ஆண்டவர் தன்னுடைய வலியை பொருட்படுத்துகிறது அல்ல. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றார் சவுல்ட்ட? எனக்கு நீ உதைக்கும் போது எனக்கு வலிச்சாலும் பரவாயில்ல சவுலே, உனக்கு வலிக்க கூடாதப்பா, உனக்கு வலிக்க கூடாது. எவ்வளவு அன்பான ஒரு தெய்வம் பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்றாரு? என் மகனே மகளே, நீ என்னை நேசிக்காவிட்டாலும் நான் உன்னை நேசிக்கிறேன். நீ என்னை விட்டு தூர போனாலும் நான் இன்னும் உன்னை நேசிக்கிறேன். நீ என்னை உதைச்சாலும் நான் இன்னும் உன்னை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு அன்பை பார்க்க முடியுமா? இந்த உலகத்தில் பார்க்க முடியாது பிரதர், சிஸ்டர், இந்த உலகத்தில் பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த கழுதையை குறித்ததான ஒரு 5 காரியங்களை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. முதலாவது, காணாமற் போன கழுதை
கண்டுபிடிக்கப்பட்டது. காணாமற் போன கழுதை கண்டுபிடிக்கப்பட்டது. எடுத்து வாசியுங்கள். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமற் போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போய் என்றான். கீஸோட கழுதைகள் காணாமல் போய்விட்டது. ஆகவே தகப்பனாகிய கீஸ் தன் மகனாகிய சவுலை அழைத்து, மகனே, நீ ஒரு வேலைக்காரனை கூட்டிக் கொண்டு காணாமல் போன கழுதைகளை தேடி கண்டுபிடித்து கொண்டு வா என்று சொல்லி அனுப்புகிறார். 20வது வசனத்தை வாசியுங்கள். 3 நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. கழுதை காணாமல் போனது உண்மைதான். தகப்பனாகிய கீஸ் தன்னுடைய மகனாகிய சவுலை காணாமல் போன கழுதைகளை தேடும்படி அழைத்து அனுப்பினது உண்மைதான். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், காணாமல் போன கழுதைகள் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆண்டவர் இயேசுவை குறித்து வாசிக்கிறோம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10வது வசனம். வேதத்தை திருப்ப வேண்டிய அவசியம் இல்லை. காணாமல் போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்தார். எனக்கு அருமையானவர்களே, பிசாசுக்கு இன்னொரு பேர் உண்டு, அவன் திருடன். ஆண்டவர் இயேசு அவனை குறித்து சொல்லும் போது என்ன சொல்கிறார்? திருடன், திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். பிசாசுக்கு இன்னொரு பேர் திருடன். அவன் வரதே திருடுறதுக்கு தான். ஆனா ஆண்டவராக இயேசு எதுக்கு வராரு? தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு வராரு. திருட சில காரியங்களை திருடி ஒளித்து வைத்திருக்கிறான். திருடன் இன்னைக்கு அநேகரை திருடி அவன் வசமாய் வைத்திருக்கிறான். பிசாசு இன்னைக்கு அநேக ஆத்துமாக்களை திருடி அவனுடைய ஆளுகை கீழே அடிமைத்தனத்திலே பிசாசு வைத்திருக்கிறான். ஆனால் ஆண்டவராக இயேசு பிசாசு திருடி ஒளித்து அவனுடைய ஆளுகை கீழே வைத்திருக்கிற அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை தேடி கண்டடையும்படியாக, அவர்களை ரட்சிக்கும்படியாக ஆண்டவராக இயேசு வந்திருக்கிறார். ஆமென். பரிசுத்த வேதாகமத்திலே 2 முக்கியமான கேள்விகள் இருக்கிறது. ஒன்று பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது, இன்னொன்று புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது. அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற கேள்வி ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இருக்கிறது. ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? ஆதியாகமம் 3:9. ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? முக்கியமான ஒரு கேள்வி. தேவன் மனுஷனை தேடுகிறார். மனுஷன் ஒளிந்து கொண்டிருக்கிறான். தேவனுக்கு மறைந்து ஓடுகிறான். தேவன் மனுஷனை தேடி வருகிறார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? புதிய ஏற்பாட்டில் இன்னொரு கேள்வி இருக்கிறது. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். அந்த ஞானிகள் கேட்கிறார்கள், யூதருக்கு பிறந்த ராஜா எங்கே? மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்கள். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? போதும். மனுஷன் தேவனை தேடுகிறான். நல்ல சிந்தித்து கவனியுங்கள். ஆதியாகமம் 3:9 தேவன் மனுஷனை தேடி வருகிறார். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே ஞானிகள் யூதருக்கு பிறந்த ராஜாவாகிய இயேசுவை தேடி போகிறார்கள். இவர்கள் தேடுகிறதுக்கு முன்னதாகவே ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்துக்கு வந்துட்டார். ஆண்டவராகிய இயேசு மாத்திரம் இந்த உலகத்தில் வராம இருந்தா அன்னைக்கு அவங்க இயேசுவை பார்த்திருக்க முடியுமா? தேடி இருக்கலாம், ஆனா கண்டுபிடிக்க முடியாது. இவங்க தேடி போறதுக்கு முன்னே ஆண்டவர் இயேசு உலகத்துக்கு வந்துட்டார். எதை சொல்கிறேன் என்றால், இன்னைக்கு வரம்புக்கு உட்பட்ட மனுஷன் தேவனை அடைய முடியாது. ஆகவேதான் வரம்பே இல்லாத தேவன் வரம்புக்கு உட்பட்ட மனுஷனை தேடி இந்த உலகத்துக்கு வருகிறார். சபையாரே, இன்னைக்கு எந்த மதத்தை வேணாலும் எடுத்துங்க, அவங்களுடைய எல்லா வாஞ்சி என்ன தெரியுமா? எப்படியாவது தேவனை போய் அடையணும், எப்படியாவது கடவுளை அடையணும். அதற்காக பல காரியங்களை செய்கிறார்கள். அவங்களை அறியாமையில
சில விக்கிரங்களை செய்கிறார்கள், படத்தை வரைகிறார்கள், புண்ணிய யாத்திரை போகிறார்கள், பலவிதமான காரியங்களை செய்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் கேட்டீங்கன்னா ஏன் இப்படி செய்றீங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நாங்க எப்படியாவது போய் ஆண்டவர் அடையணும். ஆனால் இவைகள் ஒன்றினாலும் அந்த ஆண்டவரை அடைய முடியாது என்பதை அந்த ஆண்டவர் அறிந்தபடினாலே வரம்புக்கு உட்பட்ட மனுஷனை வரம்பே இல்லாத தேவன் அடையும்படியாக இந்த உலகத்துக்கு மனுஷனாய் அவதரித்தார். ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அப்படி மனுஷனை தேடி வருகிற ஒரு அன்பான தெய்வனிடத்திலிருந்து மனுஷன் தன்னை ஒழித்துக் கொள்கிறார். ஏதேன் தோட்டத்திலே தேவனின் சாயலிலே உண்டாக்கப்பட்ட மனுஷன் ஆதாம் ஏவாள் தன்னை தேவனிடத்திலிருந்து ஒழித்துக் கொள்ளுகிறார்கள். அந்த ஒளிந்து கொண்டிருக்கிற மனுஷனை தேடி தேவன் அலைந்து வருகிறார். ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு கர்த்தர் யாரோடு பேசுகிறான்னு தெரியாது. ஒருவேளை தேவனை விட்டு விலகி போகிற ஒரு ஆத்துமா இருக்குமானால், தேவனிடத்திலிருந்து உங்களை ஒழித்துக் கொள்கிற யாராவது ஒரு ஆத்துமா இருக்குமானால், கர்த்தர் சொல்கிறார், மகனே மகனே, நான் உன்னை தேடி இங்கே வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் சொல்ல முடியும், ஒரு காலத்திலே நாம் பாவத்திலே துளைந்து போனவர்களாக இருந்தோம், தேவன் நம்மை கண்டடைந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராக இயேசு 3 உபமானங்களை பேசுகிறார். வேதத்தை திருப்பாம சொல்ல முடியுமா என்னன்னு? லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராக இயேசு சொல்கிற 3 உபமானங்கள். காணாமற் போன ஆடு, காணாமற் போன வெள்ளிக்காசு, காணாமல் போன மகன், இளைய மகன். முதலாவது காணாமல் போன ஆடு, இரண்டாவது காணாமல் போன வெள்ளிக்காசு, மூன்றாவது காணாமல் போன மகன். இந்த 3 உபமானத்திலையும் ஒரு காமன் பொதுவான காரியத்தை பார்க்க முடியும். என்னவென்றால், கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு ஒரு பெரிய சந்தோஷம். ஆமென். அந்த காணாமல் போன ஆடு, காணாமல் போன வெள்ளிக்காசு, காணாமல் போன மகன், 3 கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பு. எனக்கு அருமையானவர்களே, ஒரு ஆத்துமா மனம் திரும்பி இரட்சிக்கப்படுவது நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. உங்களோட ரட்சிப்பை குறித்து நீங்க களி கூறுறீங்களோ இல்லையோ, பரலோகம் களி கூறுகிறது. ஆமென். என்னுடைய உள்ளான உணர்வு என்ன தெரியுமா? பரலோகம் எதிலே களி கூறுகிறதோ அதிலே நானும் களி கூற வேண்டும். பரலோக வாசிக்க அடையாளம் அதுதான். இன்னைக்கு ரொம்ப துக்கத்தோடு சொல்றேன், விசுவாசிகள் உலகம் எதுல களி கூறுதோ அதுல களி கூர்ந்து கொண்டிருக்கிறாங்க. இவங்க உலகவாசிகள், உலகவாசியா இருக்கிற விசுவாசிகள். நம்மெல்லாம் யாரு? உலகவாசியா? பரலோகவாசி. அதுக்கு அடையாளம் என்ன? பரலோகம் எதுல களி கூறுதோ அதுல நாமும் களி கூறணும். ஒரு ஆத்மா மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டா பரலோகம் களி கூறுகிறது, நாமும் களி கூறணும். நம்முடைய ரட்சிப்பிலே நாம் களி கூற வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். யோசித்து பாருங்க, உங்ககிட்ட ஒரு விலையேறப்பட்ட ஒரு பொருள் இருக்கிறது, அதை நீங்கள் எங்கேயோ வைத்து விடுகிறீர்கள், காணாமல் போகிறது. உங்களால நிம்மதியா தூங்க முடியுமா? ஒரு நாள் நிம்மதியா இருக்க முடியாது. ஆனா அதை கண்டுபிடித்த பிறகு எவ்வளவு பெரிய சமாதானம், ஒரு பெரிய நிம்மதி, எவ்வளவு பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. அருமையானவர்களே, இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளை பிசாசு திருடி ஒழித்து வைத்திருக்கிறான். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் ஐக்கியத்தை விட்டு களபாடப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்கள் வருவார்கள் என்று சொல்லி இரு கரம் விரித்தவராக கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். இந்த 3 உபமானங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு ஆடு காணாமல் போகிறது. ஒரு மெய்ப்பனிடத்தில் 100 ஆடுகள் இருக்கிறது. ஒரு ஆடு காணாமல் போகுது. அந்த மெய்ப்பன் 99 ஆடுகளை விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டின் பின்னை தேடி ஓடுகிறார். அந்த ஆடு கண்டுபிடிக்கப்படுகிறது.
அந்த மெய்ப்பெண் தோளிலே வைத்துக் கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு திரும்பி வருகிறார். மற்ற ஓமானத்திலே ஒரு வெள்ளி காசு காணாமல் போகிறது. அந்த ஸ்திரீ வீட்டிலே விளக்கை கொளுத்தி தரையை பெருக்கி தேடுகிறாள். அந்த காணாமல் போன வெள்ளி காசு கிடைக்கிறது. மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. மூன்றாவது ஓமானத்திலே மகன் தகப்பனை விட்டு விலகி போகிறான். மகன் தொலைந்து போகிறான். ஆனால் தகப்பன் மகனுக்கு பின்னாக போகவில்லை. ஆனால் தகப்பன் வீட்டிலே இருந்து காத்து கொண்டிருக்கிறார். சிந்தித்து பார்க்க வேணும். ஆடு காணாமல் போகிறது. மெய்ப்பெண் பின்னாலே ஓடுகிறார் தேடிக்கிட்டு. காசு, வெள்ளி காசு காணாம போகிறது. அந்த அம்மா வீட்டெல்லாம் பெருக்கி தேடி கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா வீட்டில் இருக்கிற ஒரு மகன் காணாமல் போகிறான். தகப்பன் மகனுக்கு பின்னே போகவில்லை. ஆனால் தகப்பனுடைய உள்ளம் வேதனைப்படுகிறது. தகப்பன் மகன் திரும்பி வருவான் என்று ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறார். ஆடு காணாமல் போடும்போது மெய்ப்பெண் பின்னால ஓடி போய் தேடுறாரு. வெள்ளி காசு காண போகும்போது அந்த ஸ்ரீ வீடெல்லாம் பெருக்கி தேடி கண்டுபிடிக்கிறார். ஆனால் மகன் காணாம போகும்போது தகப்பன் ஏன் ஓடி மகனுக்கு பின்னாக ஓடி ஏன் தேடவில்லை என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளாய் வருகிறது அல்லவா? ஆடு காணாமல் போகும்போது அந்த ஆடுக்கு எத்தனை அறிவு இருக்கு? ஆடுக்கு எத்தனை அறிவு? 5 அறிவு இருக்கு. இந்த ஆடுக்கு போக தெரியும், வர தெரியாது. இந்த ஆடு எப்படியோ போயிருச்சு, மாட்டிக்கிச்சு, முள்ளுல போய் மாட்டிக்கிச்சு, எங்கேயோ போய் சிக்கிக்கிச்சு, திரும்பி வரத்துக்கு வழி தெரியாது. அந்த ஆடை போய் கண்டிப்பா தேடிதான் ஆகணும். இது புதிதாய் ரட்சிக்கப்பட்ட புதிதாய் பிறந்த விசுவாசிகளுக்கு அடையாளம். சில பேர் புதுசா ரட்சிக்கப்படுவாங்க. ரட்சிக்கப்பட்டு இப்பதான் புதுசா ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனா வழி தப்பி போயிடுவாங்க. திருப்பி ஆண்டவரிடத்துல வரத்துக்கு வழி தெரியாது. போய் எதிரையாவது சிக்கிக்குவாங்க. அப்படிப்பட்டவர்களை நாம் ஒரு நாள் விடுகிறது இல்லை. தேடி ஓடுகிறோம். அவர்களை மறுபடியும் சந்திக்கிறோம். அவர்களை கூப்பிட்டு பேசுகிறோம். அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுக்கிறோம். இரண்டாவதாக வெள்ளி காசு காணாம போகுது. வெள்ளி காசுக்கு உயிரே கிடையாது, ஜீவனே கிடையாது. அது யாருக்கு அடையாளமா இருக்கிறது என்றால் அவிசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கு. ரட்சிக்கப்படவே இல்லை, அங்க ஜீவனே இல்லை. அதை நம்ம தான் தேடணும், தேடிதான் கண்டுபிடிக்கணும். ரட்சிக்கப்படாத இடத்துல நாம் தான் போய் ஆண்டவர் இயேசுவை பத்தி சொல்லி அவர்களை கொண்டு வரணும். ஏன்னா ஜீவனே இல்லை. ஆனால் மகனுக்கு எத்தனை அறிவு? காணாமல் போன மகனுக்கு எத்தனை அறிவு இருக்கு? மனுஷனுக்கு 6 அறிவு இருக்கு. இந்த காணாம போன பையனுக்கு போறதுக்கு வழி தெரியும், வரத்துக்கு வழி தெரியும். தகப்பன் தேடிக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இவன் ஓடுறான்ட்டு தகப்பன் பின்னாலே ஓடினா அவன் இன்னும் தான் ஓடுவான். ஓஹோ, அப்பா நம்ம பின்னாலே தான் வருவாரு. அப்பா பின்னாலே வந்து அங்க கொஞ்சம் காசு கேட்பான். அப்பாக்கு தெரியும் ஓடி இருக்கிறான், பையனுக்கு வர்றதுக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு வழி தெரியும். என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்துதான் ஆகணும். ஆமென். சிந்தித்து பாருங்கள். நகோமி பெத்லெகேம் யூதா விட்டு விலகி ஓடுகிறாள். பெத்லெகேம் யூதாவிலே பஞ்சம். ஆகவே மோவாப் தேசத்துக்கு தன்னுடைய குடும்பத்தை கூட்டிக் கொண்டு ஓடுகிறாள். மோவாப் தேசத்திலே கணவனை இழந்து போகிறாள், 2 மகனை இழக்கிறாள். அவளுடைய வாழ்க்கையே கசப்பாய் மாறுகிறது. எல்லாவற்றையும் இழந்து போனாள். மடிமா நகோமி எங்க வந்தா? எங்க வந்தா? நல்ல தைரியமா சொல்லுங்க. இந்த அம்மா எங்க எதை விட்டுட்டு போனாங்க? பெத்லெகேம் யூதாவை விட்டுட்டு போனாங்க. திருப்பி எங்க வந்தாங்க? பெத்லெகேம் யூதாக்கு வந்தாங்க. ஏன் தெரியுமா?
இவங்களுடைய ஆட்கள் எல்லாம் சொந்தக்காரங்க எல்லாம் பெத்லகேம் யூதால தான் இருக்காங்க. என்ன கவனிக்கிறீங்களா? நகோமியோட சொந்தக்காரங்க எல்லாம் பெத்லகேம் யூதால தான் இருக்கிறாங்க. மோவாப்ல இவங்களை விசாரிக்கிறதுக்கு கூட ஆள் கிடையாது. சபையாரே, ஐக்கியத்தை விட்டு இன்னைக்கு ரொம்ப ஈஸியா போயிடுறாங்க. விசாரிக்கிறதுக்கு ஆள் இல்லாம ஆயிரும். ஆமென். கடைசியா நமக்கு ஆதரவு எங்க கிடைக்கும் தெரியுமா? நமக்குரியவங்க இருக்கிறாங்க பாருங்க, சபையாரு, அங்கதான் ஆதரவே. ஆமென். நமக்கு வேற யாரும் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க பிரதர், சிஸ்டர், நமக்கு வேற யாரும் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. ஒண்ணு தெரியும் நகோமிக்கு, நான் மோவாப்ல இருந்தா நான் கூட செத்து போயிருவேன். மரியாதையா என்னுடைய ஜனத்தார் இடத்துல நான் போறேன். என்னுடைய ஆட்கள் அங்கதான் இருக்கிறாங்க, பெத்லகேம் யூதால தான் இருக்கிறாங்க. அங்க போனாதான் எனக்கு ஆதரவு கிடைக்கும், அங்க போனாதான் எனக்கு விசாரிப்பு இருக்கிறது. வேற எங்கேயும் எனக்கு விசாரிப்பு இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் எதை சொல்கிறேன் என்றால், கர்த்தர் நமக்கு கொடுத்த சபை ஐக்கியத்துல தான் நமக்கு ஆதரவு இருக்கிறது. கர்த்தர் நமக்கு கொடுத்த சபை ஐக்கியத்துல தான் விசாரிப்பு, அன்பின் விசாரிப்பு இருக்கிறது, கரிசனை இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சபை ஐக்கியத்துல தான் நம்ம இழந்து போனதை மறுபடியும் பெற்றுக் கொள்ளுகிற ஒரு அனுபவம் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இப்ப தகப்பன் பொறுமையாய் காத்து கொண்டிருக்கிற மகன் திரும்பி, என்ன அந்த வசனம் என்ன அழகா இருக்கு பாருங்க, எடுத்து வாசியுங்கள். லூக்கா 15:24 வசனம். 24. என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். காணாமல் போன கழுதை கண்டுபிடிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. சபையாரே, நாமும் ஒரு நாளிலே காணாமல் போனவர்கள் தான், ஆனால் கண்டுபிடிக்கப்பட்டோம். இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எப்படி அன்றைக்கு கீஸ் தன்னுடைய மகனை அழைத்து காணாமல் போன கழுதைகளை கண்டுபிடித்துக் கொண்டு வர சொன்னாரோ, அதே போல பிதாவாகிய தேவன் ஆண்டவராக இயேசு இந்த உலகத்துக்கு காணாமல் போனவர்களை கண்டுபிடிக்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக ஆண்டவராக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஆமென். ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எடுத்து வாசியுங்கள். யோவான் 6 அதிகாரம் 37, 38, 39 வசனங்களை வாசியுங்கள். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும், பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை, என்னிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ளுவதில்லை. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல். ஆமென். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. எத்தனை பேருக்கு விளங்குது? ஆமென். ஆண்டவராய் இயேசு நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மை ஆண்டவராய் இயேசுவிடத்திலே பிதாவானவர் கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் ஒருவரிலும் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளிலே அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. ஒன்று உயிர்த்தெழுதலே நாம் எழுப்பப்படுவோம், அல்லது ஆண்டவராய் இயேசுவின் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். இதுவே நம்மை குறித்து பிதாவுடைய சித்தமாயிருக்கிறது. அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். இன்னைக்கு விசுவாசிகள் தைரியமாய் சாட்சி சொல்ல முடியும். நான் இழந்து போனேன், நான் காணாமல் போனேன், நான் இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. காணாமல் போன கழுதை போல இருந்தேன், கர்த்தர் என்னை கண்டுபிடித்தார். இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறேன். சபையாரே, ஒன்றை மாத்திரம் சொல்கிறேன். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு நீங்க எங்க காணாம போனாலும் ஆண்டவர் உங்களை விட்டுருவாருன்னு நினைக்காதீங்க. ஆமென்.
எங்க வேணா ஓடி பாருங்க, எங்க வேணா ஒளிஞ்சு பாருங்க, ஒரு நாளும் ஆண்டவர் விட மாட்டார். ஆமென். எப்படியாவது கர்த்தர் தன்னத்தில் கொண்டு வந்து சேர்த்துருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது குறிப்பு, முதலாவது காணாமல் போன கழுதை கண்டுபிடிக்கப்பட்டது. இரண்டாவது குழியில் விழுந்த கழுதை தூக்கி எடுக்கப்பட்டது. குழியில் விழுந்த கழுதை தூக்கி எடுக்கப்பட்டது. எடுத்து வாசிங்கள். லூக்கா 14ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளில் துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கி விடானோ என்றார். அதை உடனே தூக்கி விடானோ என்றார். ஆமென். துறவிலே விழுந்த கழுதை, கிணற்றிலே விழுந்த கழுதை, குழியில் விழுந்த கழுதை தூக்கி எடுக்கப்படுகிறது. அருமையான சபையாரே, ஆண்டவர் இயேசு யாரிடத்தில் பேசுறார் தெரியுமா? ஓய்வு நாளிலே ஆண்டவராய் இயேசு மற்றவர்களை சுகப்படுத்துகிறார் என்று அறிந்து ஆண்டவர் இயேசு மேலே குற்றம் கண்டுபிடிக்கிற ஒரு கூட்டத்தார் இடத்துல பேசுகிறார். இவர்களுக்கு குழியில விழுந்த கழுதையை தூக்குறதுக்கு மனசே இல்லை. இவங்க பலவிதமான சாக்கு போக்குகளை சொல்கிறவர்கள். ஐயோ, இன்னைக்கு தூக்க முடியாது, இன்னைக்கு ஓய்வு நாள். ஆனா ஆண்டவர் இயேசு சாக்கு போக்கு சொல்கிறவர் அல்ல, நம்மை தூக்கி எடுக்கிறவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலத்திலே கர்த்தருடைய ஊழியக்காரன் நான் சொல்கிறேன், குழியில் விழுந்த கழுதையாகிய நம்மை கர்த்தர் தூக்கி எடுக்கிறவர். எத்தனை விசை நம்ம விழுந்தோம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, எத்தனை விசை சறுக்கி விழுந்திருக்கிறோம். கர்த்தர் இன்னைக்கு விட்டிருக்கிறாரா? இல்ல பிரதர், சிஸ்டர், இல்ல. நீங்க சிந்தித்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் அலசி பாருங்கள். எத்தனை விசை நாம் சறுக்கி விழுந்த அனுபவம் உண்டு. ஆனால் கர்த்தர் அந்த நிலைமையில நம்ம விடவில்லை. கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். ஆமென். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது தெரியுமா? எடுத்து வாசி. உபாகமம் 22ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 4வது வசனம். உன் சகோதரனுடைய கழுதையாவது அவனுடைய மாடாவது வழியிலே விழுந்து கிடக்கிறதை கண்டாயானால் அதை காணாதவன் போல விட்டு போகாமல் அவனோடே கூட அதை தூக்கி எடுத்து விடுவாயாக. தேவனுடைய அன்பு பத்திகளா சபையாரே, தயவு செய்து கவனிங்கள். நீங்கள் வழியில விழுந்து கிடந்தா மனுஷன் பார்த்துட்டு போயிருமா, ஆனா ஆண்டவர் பார்த்துட்டு போக மாட்டார். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, வழியில யாராக ஒரு கழுதை விழுந்து கிடந்தா காணாத மாதிரி போயிடாதீங்க, அதை தூக்கி எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு கழுதையை குறித்து ஆண்டவருக்கு அவ்வளவு கரிசனை இருக்குமானால் உங்களையும் என்னை குறித்து ஆண்டவர் எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருப்பார். சில சமயத்துல நம்முடைய சென்னை பட்டணத்தில் நடக்கிற காரியத்தை பார்த்திருக்கிறேன். ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு மனுஷன் கீழே விழுந்துருவான், யாருமே நிக்க மாட்டாங்க தெரியுமா? ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு மனுஷன் விழுந்துட்டான் மவுண்ட் ரோட்ல, யாருமே நிக்கல. அதை பார்த்துட்டு ரொம்ப வேதனையா போச்சு. நான் அந்த இடத்துல நின்றுட்டு மற்றவங்களை கூப்பிடுறேன். சொல்றாரு, எங்களால வர முடியாதுன்னாரு. நான் கேட்டேன், ஏன் பிரதர், வாங்க கொஞ்சம் தூக்கலான்னா, என்னத்துக்கு சார் இங்க நின்றுக்கிட்டு நம்மள சாட்சிக்கு கூப்பிடுவானுங்க, நம்மள போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்குவானுங்க, நம்மளுக்கு என்னத்துக்கு இந்த கஷ்டம்? மனுஷன் நினைக்கிறது நினைப்ப பார்த்தீங்களா? ஒரு மனுஷன் விழுந்து கிடக்குறான், தூக்கி விடுறதுக்கு மனசு இல்லாம இவரோட கஷ்டத்தை யோசிக்கிறார். இதுதான் மனுஷன் பிரதர், சிஸ்டர், இதுதான் மனுஷன். ஆண்டவர் நல்ல சமாரி ஓமானத்திலே ஒரு மனுஷன் கள்ளர் கையில் அகப்பட்டு குற்றூராய் விழுந்து கிடக்கிறான். ஒரு ஆசாரியர் கடந்து போகிறார், ஒரு லேவியன் கடந்து போகிறார், பார்த்துட்டு அப்படியே தான் போறாங்க. ஆனா நல்ல சமாரியன் வருகிறார், அவருக்கு கடந்து போக முடியல, அந்த இடத்துல நிற்கிறார், தன்னோட வாகனத்தை விட்டு இறங்குகிறார். அந்த குற்றூராய் விடப்பட்ட மனுஷனுடைய காயத்திலே எண்ணெயும் திராட்சரசத்தை ஊட்டுகிறார், காயத்தை கட்டுகிறார்.
அந்த மனுஷனை தூக்கி தன்னுடைய சுய வாகனத்தில் வைத்து சத்திரத்துக்கு கொண்டு போகிறார். சத்திரக்காரனிடத்தில் ஒப்பு கொடுத்து அந்த சத்திரக்காரனிடத்தில் 2 காசை கொடுத்து அந்த மனுஷனை பராமரிக்கும்படியாய் சொல்கிறார். தேவனுடைய கரிசனை யோசித்து பாருங்கள். எத்தனை விசை நாம் விழுந்து கிடந்த அனுபவம் உண்டு. ஆண்டவர் நம்மளை பார்த்துட்டு விட்டுட்டாரா? இல்லையே. எத்தனை விசை எண்ணியும் திராட்சரசத்தை விட்டு இருக்கிறார். எத்தனை விசை நம்முடைய காயத்தை கட்டி இருக்கிறார். எத்தனை விசை நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். எத்தனை விசை உங்களை சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை விசை ஊழியக்காரர் எங்களுக்கு உங்களை குறித்து ஒரு பாரத்தை கொடுத்திருக்கிறார். சில சமயம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் பாட்டுக்கு மேல செகண்ட் ஃப்ளோர்ல உட்காந்து ஜெபிச்சுட்டே இருப்பேன். திடீர்னு ஒரு விசுவாசியை குறித்து ஒரு பாரத்தை கர்த்தர் வைப்பார். ஒரு குறிப்பிட்ட விசுவாசியை குறித்து ஒரு பாரத்தை கர்த்தர் வைப்பார். உடனே அந்த விசுவாசிக்காக கர்த்தருடைய சமூகத்திலே போராடி ஜெபிப்பேன். சில நாட்களுக்கு பிறகு அந்த விசுவாசியை பார்க்கும்போது எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க பாருங்க, ஒரு அனுபவம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆமென். எதற்காக சொல்றேன் என்றால் கர்த்தர் எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருக்கிறார். திடீர்னு ஒரு நாள் மனைவி என்று சொல்லுவாங்க, இந்த சிஸ்டரை குறித்து எனக்கு ரொம்ப கலக்கமா இருக்கு. உடனே நாங்க 2 பேரும் கை கோத்து ஜெபிப்போம். இந்த பிரதரை குறித்து கலக்கமா இருக்கு, 2 பேரும் கை கோத்து ஜெபிப்போம். எனக்கு அருமையானவர்களே, எதை சொல்ல வருகிறேன் என்றால் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருக்கிறார். விழுந்து கிடக்கிற நிலைமையிலே நம்மை பார்த்து விட்டு கடந்து போகிற கர்த்தர் அல்ல, அவர் நம்மை தூக்கி எடுக்கிறவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை பாவ குழியிலே நீங்கள் விழுந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்க விரும்புகிறார். அவருடைய அன்பின் கரத்தை நீட்டி தூக்கி எடுக்க விரும்புகிறார். ஆமென். உளையான பாவ சேற்றிலே விழுந்து கிடக்கிற ஆத்துமாவே கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்க விரும்புகிறார். பாவ சேற்று உளையான சேற்றில் விழுந்துட்டா நம்மளால நமக்கே உதவி செய்ய முடியாது. மற்றவர்களும் வந்து நமக்கு உதவி செய்ய முடியாது. தண்ணியில விழுந்துட்டா கையை கால் அடிச்சா மேல வரலாம். உளையான சேற்றில் விழுந்துட்டா கையை கால் அடிச்சா உள்ளதான் போகணும். சைட்ல இருந்து எழுப்பு வராது. இங்கேயும் நம்மளால உதவி செய்ய முடியாது. மேல இருந்து தான் உதவி வரணும். வேற வழியே கிடையாது. இந்த காலவெளியில கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். உனக்கே உதவி செய்ய முடியாத நிலைமையில் இருக்கிறாய். நீ சிக்கி கொண்டிருக்கிறாய். மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஆனா உன்னதத்திலிருந்து உனக்காக என்னுடைய கரம் கீழே இறங்கி வந்து உன்னை தூக்கி எடுக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். யோசித்து பாருங்க. யோசேப்போட சகோதரர்கள் யோசேப்பை குழியில தள்ளினார்கள். ஆண்டவர் விட்டுட்டாரா? இல்லை. அந்த குழியிலிருந்து ஆண்டவர் தூக்கி எடுத்தது மாத்திரமல்ல, எகிப்துக்கே பிரதானியாய் கர்த்தர் மாற்றினார். ஆமென். லாசரு மரித்து போனான். அந்த குழியில் இருக்கிற கல்லறைகளை வைத்தார்கள். அந்த மரண குழியிலிருந்து லாசருவை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஐயா சாது சுந்தர் சிங்கை குறித்து நான் வாசித்தேன். அவர் ஆண்டவரை இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கை ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்தபடினாலே, சொந்த பெற்றோரினாலே அவர் வீட்டை விட்டு துரத்தப்பட்டார். எவ்வளவோ அவரிடத்தில் பேசினார்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, நம்ம எல்லாம் சிங்கு ஜாதி, ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி எவ்வளவோ பேசினார்கள். எவ்வளவோ சொத்துக்களை நான் உனக்கு எழுதி வைக்கிறேன் என்று சொந்தக்காரன்லாம் சொன்னாங்க. ஆனா சாது சுந்தர் சிங் ஐயா சொல்லிவிட்டார், எனக்கு உங்களோட சொத்தெல்லாம் வேணாம், ஆண்டவர் இயேசு மாத்திரம் போதும். அப்படி சொன்ன வேளையிலே அவர் வீட்டை விட்டு துரத்தப்பட்டார். அவர் தெரு தெருவாக போய் ஆண்டவராய் இயேசுவை சொல்ல பற்றி பிரசங்கம் பண்ணினார். ஆண்டவர் இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். ஒரு குறிப்பிட்ட கிராமத்திலே அவர் பிரசங்கம் பண்ணும்போது அவரை பிடிக்காதவர்கள், அவர் எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்கள்
இந்த சாது சுந்தர் சிங் ஐயாவை பிடித்து ஒரு பாழாய் கிடக்கிற ஒரு பெரிய ஆழமான கிணறுக்குள்ளே அவரை தூக்கி போட்டு விட்டார்கள். வெளியே வர வாய்ப்பே இல்லை. அவர் நினைத்தார்கள் இதோடு சாது சுந்தர் சிங்குடைய அத்தியாயம் முடிந்து விட்டது என்று நினைத்தார்கள். அன்றைக்கு ராத்திரிலே நடு ராத்திரிலே நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். இது சரித்திரம், கதை அல்ல. அன்றைக்கு நடு ராத்திரிலே அவர் அந்த படுகுழியிலே அவர் முழங்கால் படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருந்த வேளையிலே ஒரு கயிறு மாத்திரம் அந்த குழியில இறங்கினதா. அவர் அந்த கயிறை பிடித்துக் கொண்டு அப்படியே மேல தூக்கி எடுக்கப்பட்டார். அந்த கயிறை யாரு அனுப்புனதுன்னு தெரியாது. வெளியே வந்து பார்த்தா யாருமே இல்லை. மறுபடியும் சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்தார். குழியில போட்டவர்கள் சாது ஐயா மரித்து போயிருப்பான்னு நினைத்தாங்க. ஆனா 2 நாளுக்கு பிறகு பக்கத்து கிராமத்தில் பிரசங்கிக்கிறதை பார்த்து அவர்களே ஆச்சரியப்பட்டு இவர் சேவிக்கிற தேவன் தான் மெய்யான தெய்வம் என்று சொல்லி குழியிலே போட்டவர்களே ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு எதற்காய் சொல்கிறேன் என்றால் நம்முடைய தேவன் நம்மை தூக்கி எடுக்கிறவர். ஆமென். சபையாரே, சில சமயங்களில் நாம் குழியிலே தள்ளப்படுகிறோம். ஆனால் மற்ற சில சமயங்களிலே அறியாமையினாலே நாம் குழியிலே சறுக்கி விழுந்து விடுகிறோம், பாவத்தில் விழுந்து விடுகிறோம். எப்படியா இருந்தாலும் நம்மை தூக்கி எடுக்கிறவர் ஆண்டவராய் இயேசு. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவேளை நீங்கள் ஆதி அன்பை இழந்து போயிருப்பீர்கள் என்றால் கர்த்தர் சொல்கிறார், நீ விழுந்த நிலைமையை நினைத்து பார் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் மேல் இருந்த ஆதி அன்பு. எபேசு சபைக்கு ஆவியானவர் எழுதும் போது எழுதுகிற அடுத்த வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து, எந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்று நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஆதியிலே நீ செய்த அன்பின் கிரியை, அன்பில ஜெபிச்சீங்க பாத்தீங்களா, அன்பினால வேதத்தை வாசித்தீங்க பாத்தீங்களா, அன்பினால மற்றவர்களுக்கு சாட்சி சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த அன்பினால சபைக்கு வந்தீங்க பாத்தீங்களா, அந்த ஆதியில் செய்த அன்பின் கிரியை மறுபடியும் செய்ய என்று கர்த்தர் சொல்கிறாரா? இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் உங்களை அகற்ற மாட்டார். உங்களுடைய விளக்கு தண்டை அதனிடத்தினின்று நீக்கி விடுவேன். அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். நீ மனம் திரும்பாவிட்டால், ஆதி அன்புக்குள்ளே வராவிட்டால், விழுந்த நிலைமையை நீ நினைத்து ஆதி அன்பின் கிரியை செய்யாவிட்டால், நான் உன்னுடைய விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்பலனா நீங்க இருக்கிற இடத்துல உங்களை நீக்க மாட்டாரு. எதை நீக்குவாரா? உங்களுடைய விளக்கு தண்டு அதனிடத்திலிருந்து. விளக்கு தண்டு என்றால் என்ன? சபை. முந்தின அதிகாரத்தை வாசி பாருங்க, உங்களுக்கு விளங்கும். விளக்கு தண்டு என்று சொல்லும் போது சபை. நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சபையை உங்களை விட்டு எடுத்துக்கொள்வார். ஆண்டவர் இயேசு ரகசிய வருகையில வரும்போது சபை எடுத்துக்கொள்ளப்படும். மனம் திரும்பாதவங்க கீழே இருந்துருவாங்க. அதான் அர்த்தம். மனம் திரும்பாவிட்டால் உங்களுடைய விளக்கு தண்டாகி உங்களுடைய சபை இருக்கிற இடம் பெரம்பூர்ல இருந்து எடுத்துக்கொள்ளப்படும். ஆனா நீங்க பெரம்பூர்ல தான் இருப்பீங்க. எவ்வளவு பயங்கரம் பார்த்தீங்களா? இன்னைக்கு மனம் திரும்பணும். யாராவது ஆதி அன்பை இழந்து போய் கடமைக்காக ஜெபம், கடமைக்காக வேத வாசிப்பு, கடமைக்காக சபைக்கு வர்றது, இப்படி உங்களோட வாழ்க்கை போயிருந்துச்சுன்னா ஆதி அன்பு இழந்திருக்கிறீங்க. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில கீழே விழுந்திருக்கிறீங்க என்பதை நினைவு கூர்ந்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியை மறுபடியும் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லாவிட்டால் ரகசிய வருகையிலே கைவிடப்படுவீர்கள். சபை எடுத்துக்கொள்ளப்படும்.
ஆனா நீங்க கைவிடப்பட்டு போய்விடுவீர்கள். இந்த நிலைமை ஒரு நாள் வரக்கூடாது. கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. முதலாவது காணாமல் போன கழுதை கண்டுபிடிக்கப்பட்டது. இரண்டாவது குழியில் விழுந்த கழுதை தூக்கி எடுக்கப்பட்டது. மூன்றாவதாக கொல்லப்பட வேண்டிய கழுதை மீட்கப்பட்டது. கொல்லப்பட வேண்டிய கழுதை மீட்கப்பட்டது. எடுத்து வாசியுங்கள். யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். கற்பம் திறந்து பிறக்கும் அனைத்தையும் உனக்கு இருக்கும் மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயாக. அவைகளில் உள்ள ஆண்கள் கர்த்தருடையவைகள். கழுதையின் தலையீற்றையெல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக. மீட்காவிட்டால் அதன் கழுத்தை முறித்து போடு. உன் பிள்ளைகளில் முதற் பேரான சகல நரஜீவனையும் மீட்டுக் கொள்வாயாக. ரொம்ப முக்கியமான வசனம் வேதாகமத்தில். கழுதையின் தலையீற்றெல்லாம், கழுதையோட முதல் குட்டி, ஆண் குட்டி மீட்கப்பட வேண்டும். அது எப்படி மீட்கப்பட வேண்டும் என்றால் ஆட்டுக்குட்டியால மீட்கப்பட வேண்டும். ஒரு முதல் பிறந்த கழுதை குட்டி உயிரோடு இருக்கணும்னா எது சாகணும்? இந்த இடத்துல ஒரு ஆட்டுக்குட்டி சாகணும். இந்த இடத்துல ஒரு ஆட்டுக்குட்டியை பலியா கொடுத்தாதான் இந்த கழுதை குட்டி பிழைத்திருக்க முடியும். இல்ல ஆட்டுக்குட்டி எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னா கழுதை குட்டி என்ன பண்ணணும்? கொல்லப்பட வேண்டும். அதன் கழுத்தை முறித்து போட வேண்டும். ஆட்டுக்குட்டி சாகாவிட்டால் கழுதை குட்டி பிழைத்திருக்க முடியாது. ஆமென். கொல்லப்பட வேண்டிய கழுதை மீட்கப்படுகிறது. சபையாரே, நீங்க நல்ல யோசிச்சு பாருங்க. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவருக்கே கழுதை குட்டி வேணான்றாரு. ஆண்டவருக்கு என்ன வேணான்றாரு? கழுதை குட்டி எனக்கு வேண்டாம். ஏன் வேண்டான்றார்னா, கழுதை அசுத்தமான ஒரு மிருகம். அசுத்தமான மிருகம். பழைய ஏற்பாட்டிலே எது பரிசுத்தமான மிருகம், எது அசுத்தமான மிருகத்தை ஆண்டவர் தெளிவா எழுதியிருக்கிறார். பரிசுத்தமான மிருகம் எப்படி இருக்கணும்? குழம்பு, விரி குழம்பா இருக்கணும். காலை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மிருகத்துக்கும் குழம்புகள் இருக்குது, அப்படிதானே? விரி குழம்பா இருந்தா அது பரிசுத்தம். இன்னொன்னு, அசை போடணும். ஆகாரத்தை புசிக்கும் போது அசை போடணும். இந்த கழுதையை பார்த்தீங்கன்னா விரி குழம்பும் கிடையாது, அசை போடுறதும் கிடையாது. அப்ப ரெண்டத்தனையான அசுத்தம் இது. அதனாலதான் ஆண்டவர் இதை வெறுக்கிறார். அதனாலதான் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் எனக்கு கழுதை வேணான்றார். ஆமென். ஆனா என்ன மகிமையான ஒரு காரியம் தெரியுமா? புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு எனக்கு இந்த கழுதை தான் வேணும்ன்றார். இதுதான் கிருபை பிரதர். இதுதான் கிருபை. ஹல்லேலூயா. கிருபையேன்னு பாடுறோமே, இதுதான். பழைய ஏற்பாட்டிலே அசுத்தமா இருக்கிற கழுதை எனக்கு வேண்டான்னு சொல்ற தேவன், புதிய ஏற்பாட்டிலே கிருபை வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த அசுத்தமான கழுதை தான் எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அந்த கழுதையை வேணும்னு சொன்னதுனாலதான் இன்னைக்கு நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் கர்த்தருக்கு நன்றி செலுத்த முடியும்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்றது, பாவத்தின் சம்பளம் மரணம். நாம் எல்லாரும் பாவம் செய்தவர்கள். நாம் எல்லாரும் நம்முடைய பாவத்தின் நிமித்தம் நாம் மரிக்க வேண்டும், கொலை செய்யப்பட வேண்டும். ஆனால் நம்முடைய இடத்திலே பரிசுத்த ஆட்டுக்குட்டி ஆகிய ஆண்டவராகிய இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்தபடியினாலே இன்னைக்கு அவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கணும்னா ஆட்டுக்குட்டி மரிக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த ஆட்டுக்குட்டி ஆண்டவராகிய இயேசு
கல்வாரி சிலுவையிலே உங்களுடைய இடத்திலே என்னுடைய இடத்திலே அவர் மரித்தபடியினாலே இன்றைக்கு நாம் பிழைத்திருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஆமென். மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு கழுதை அசுத்தமான ஒரு மிருகம், நியாயப்பிரமாணத்தின்படி சபிக்கப்பட்ட ஒரு மிருகம். ஆமென். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தின்படி முதலாவது பிறந்த கழுதை அது கொல்லப்பட வேண்டிய ஒரு கழுதை. அது கொல்லப்படவே அது பிறந்திருக்கிறது. இட் வாஸ் கண்டெம்ன்ட் டு டை. கொல்லப்படுவதற்காகவே ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாகப்பட்டது. ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்கள். கழுதையின் தலையீற்றை ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக. கழுதையின் தலையீற்றை ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக. அதை மீட்டுக் கொள்ளாதிருந்தால் அதன் கழுத்தை முறித்து போடு. உன் பிள்ளைகளில் முதற் பேரானவைகளை எல்லாம் மீட்டுக் கொள்ள வேண்டும். அப்ப ஒரு கழுதையின் முதற் பேரும் மீட்கப்படணும், நம்முடைய பிள்ளை முதற் பேரான பிள்ளையும் மீட்கப்படணும். இப்ப ரெண்டுத்துக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? கரெக்டா சொல்லிட்டாரு பாருங்க. எல்லாம் கழுதை தான். அந்த முதற் பேரான கழுதையும் மீட்கப்படணும், முதற் பேரான பிள்ளையும் மீட்கப்படணும். அப்ப முதற் பேரான பிள்ளை பிழைச்சிருக்கணும்னா ஒரு ஆட்டுக்குட்டி சாகணும். அப்படிதானே? ஹல்லேலூயா. அப்ப அந்த பிள்ளையும் ஒண்ணுதான், அந்த கழுதையும் ஒண்ணுதான். ரெண்டுமே மீட்கப்படணும். ரெண்டுமே மீட்கப்பட்டாதான் பிழைக்க முடியும். இன்றைக்கு நாம் பிழைத்திருக்க வேண்டுமானால் அந்த ஆண்டவராய் இயேசு கல்வாரி சிலுவையின் மரணம் தான் காரணம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராய் இயேசு எருசலேமுக்கு பவனி போகும்போது ஒரு கழுதை குட்டியை கலட்டிட்டு வான்னு சொன்னாரே, அந்த கழுதை குட்டி எப்படி பிழைச்சிருக்குன்னு தெரியுமா? அந்த கழுதை குட்டிக்காக ஒரு ஆட்டுக்குட்டி பலியா இருக்க வேண்டும். ஆமென். அதனாலதான் அந்த குட்டி உயிரோடு இருக்கு பிரதர். அல்லனா அந்த குட்டி அப்பயே கழுத்தை முறிச்சு செத்துருக்கணும். அந்த கழுதை குட்டி பெத்லகேமிலே இன்னும் உயிரோடு இருக்கிறது என்றால் அதற்கென்று ஒரு ஆட்டுக்குட்டி மரித்திருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த கழுதை குட்டி மீட்கப்பட்ட கழுதை குட்டி. அதுலதான் ஆண்டவர் இயேசு ஏறுவார். மீட்கப்படாத கழுதை குட்டி மேல ஆண்டவர் இயேசு ஏற மாட்டார். மீட்கப்படாத கழுதை குட்டி உயிரோடு இருக்க முடியாது. ஆண்டவர் இயேசு சாதாரண கழுதை குட்டியில ஏறல, அது இரத்தத்தால மீட்கப்பட்ட கழுதை குட்டி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாம் கர்த்தருடைய சமூகத்தை சுமக்கிறோம் என்றால் அவருடைய இரத்தத்தால மீட்கப்பட்டபடினால்தான் ஆண்டவர் இயேசுடைய சமூகத்தை நாம் சுமக்கிறோம். அல்லனா ஆண்டவர் இயேசு சமூகத்தை சுமக்க முடியாது பிரதர். நான் தாழ்மையாய் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்கிறேன், யாராவது ஒருவர் ஆண்டவராய் இயேசுடைய இரத்தத்தால மீட்கப்படாத பட்சத்திலே ஒரு நாள் தேவ பிரசன்னத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியாது என்று சொல்கிறேன். யாரு கர்த்தருடைய சமூகத்தை அனுபவிக்க முடியும்? அவருடைய இரத்தத்தால மீட்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சிந்தித்து பாருங்கள். ஆண்டவராய் இயேசு இப்பொழுது எருசலேம் வீதியிலே பவனி வருகிறார். அந்த கூட்டங்கள் எல்லாம் சேர்ந்து உரத்த சத்தமா ஓசனா என்று பாடுகிறார்கள். ஓசனா என்றா என்ன அர்த்தம்? என்ன ரட்சியும் ஆண்டவரே, என்ன ரட்சியும். எல்லாம் சத்தமா ஓசனான்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவருக்கு தெரியும் இந்த கூட்டம் என்ன பண்ண போகுதுன்னு. இன்னைக்கு இப்ப ஓசனான்னு கத்துற கூட்டம் தான் நாளைக்கு இவரை சிலுவையில் அறையணும் கத்த போகுது. அப்படிதானே? இதே கூட்டம் தான் இன்னைக்கு ஓசனான்னு சொல்றதுதான் நாளைக்கு பரபாச விடுதலையாக்கும், இயேசுவை சிலுவையில் அறையணும் கத்த போகுது. ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆனா தெரிஞ்சுக்கிட்டே அவர்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தார். யோசிச்சு பாருங்க.
இந்த கூட்டத்தை பத்தி ஆண்டவருக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு ஓசனான்னு கத்துது, நாளைக்கு இதே கூட்டம் என்ன சிலுவையில அறையுன்னு கத்த போகுது. ஆனா இவர்களுக்காக நான் மரிக்க போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கல்வாரி சிலுவையில மரித்தார். எதை சொல்ல வரேன் தெரியுமா? நீங்க ஆண்டவரை நேசிச்சாலும் சரி, நேசிக்கலனாலும் சரி, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை நேசிக்கிறேன்பா. என் மகளே, நீ என்னை நேசித்தாலும் சரி, என்னை நேசிக்காவிட்டாலும் சரி, எனக்கு ஓசனா கத்தினாலும் சரி, என்னை சிலுவையில அறையணும் சொன்னாலும் சரி, இன்னமும் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாவியா இருக்கையிலே நமக்காக அவர் கல்வாரி சிலுவையில மரித்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அதிகாலை வேளையிலே 4 மணி அளவிலே 4:30 மணி இருக்கும், கர்த்தருடைய சமூகத்தில் அப்படியே உட்கார்ந்து இருக்கிற வேளையில ஆண்டவர் இயேசுவோட வாழ்க்கை குறித்து கொஞ்சம் தியானித்துக் கொண்டே இருந்தேன். ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு உணர்த்தினார். ஆண்டவர் உலகத்திலே 33 ஆண்டுகள் வாழ்ந்தார். ஒன்றையும் தனக்குன்னு வாங்கிக்கல. தனக்குன்னு ஆண்டவர் இயேசு ஏதாவது வாங்கினாரு அப்படின்னு பைபிள்ல யாராவது காட்ட முடியுமா? ஒண்ணுமே வாங்கல. உலகத்துல பிறக்கிறதுக்கு கடனா வாங்கப்பட்ட ஒரு கற்பம், பஸ்கா பண்டிகை ஆசரிக்கிறதுக்கு கடனா வாங்கப்பட்ட ஒரு மேலறை, எருசலேம் வீதியில போக கடனாய் வாங்கப்பட்ட ஒரு கழுதை, கலிலேயா கடற்கரையில பிரசவம் பண்ண கடனாய் வாங்கப்பட்ட ஒரு படகு, சிலுவையை சுமக்க பரபாசுடைய சிலுவை கடனாய் வாங்கப்பட்டது. ஆண்டவர் இயேசு அடக்கம் பண்ணப்பட கடனாய் வாங்கப்பட்ட ஒரு கல்லறை. ஆண்டவர் இயேசு தனக்கு ஒண்ணுமே வாங்கிக்கல. அவர் வாங்கினது என்ன தெரியுமா? ஒன்னே ஒண்ணுதான் வாங்கினாரு, அது நீங்களும் நானும் தான். இதை தவிர ஆண்டவர் இயேசு ஒன்றையுமே கிரயம் கொடுத்து வாங்கவே இல்லை. அவர் வாங்கினதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், உங்களுக்காகவும் எனக்காகவும் தன் இரத்தத்தை கிரயமாய் செலுத்தி நம்மை வாங்கினாரே ஒழிய வேற ஒன்றையும் ஆண்டவர் இயேசு வாங்கவில்லை. சிந்தித்து பார்க்கும்படியாய் பேசுகிறேன். ஆமென். ஏன் தெரியுமா? கடனா வாங்கப்பட்டதெல்லாம் தற்காலிகம் தான். உதாரணத்துக்கு தம்பி டேனி இந்த கிட்டாரை வச்சிருக்கிறாரு. நான் கேட்கலாம், பிரதர் எனக்கு ஒரு 2 நாளைக்கு இந்த கிட்டாரை கொடுக்குறீங்களா? நான் வாசிச்சுட்டு கொடுக்குறேன். கடனா ஒரு 2 நாளைக்கு இந்த கிட்டார் 2 நாளைக்கு தான், தற்காலிகம் தான், திருப்பி கொடுத்துடணும். ஆனா இதை நான் காசு கொடுத்து வாங்கிட்டேன்னு வைங்க, இது என்கிட்ட எப்பொழுதும் லைஃப் லாங்கா இருக்கும். கடனாய் வாங்கப்படுகிறது தற்காலிகம், கிரயம் கொடுத்து வாங்குறது நிரந்தரம். ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? 33 வருஷம் வாழ்ந்தேன், எனக்கு நிரந்தரமா ஒண்ணு வேணாம், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும். இன்னைக்கு நம்ம பாடுறோம், நீர் மாத்திரம் போதும் ஆண்டவர்கிட்ட பாடுறோம். ஆனா ஆண்டவர் ஒண்ணு உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, என் மகனே மகளே, வேற ஒன்றையும் நிரந்தரമായ இடத்துல வைக்கும்படியாக நான் கிரயம் கொடுத்து ஒன்றையும் வாங்கவில்லை, எல்லாத்தையும் கடனா தான் வாங்கினேன். ஆனா ஒன்ன மாத்திரம் என்னோடு கூட நிரந்தரமாய் வைத்துக் கொள்ளும்படியாக கிரயத்தை கொடுத்து உன்னை வாங்கி இருக்கிறேன், நீ மாத்திரம் எனக்கு போதுன்றார் ஆண்டவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆண்டவர் அன்பை நினைத்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ மாத்திரம் போதும்பா. என் மகனே, நீ மாத்திரம் போதும், மகளே நீ மாத்திரம் போதும். ஹல்லேலூயா. எத்தனை அன்பு என்பதை யோசித்து பாருங்கள். இந்த நாளிலே நாம் எவ்வளவு ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு காரியத்தை, முக்கியமான ஒரு காரியத்தை சொல்கிறேன். இந்த கழுதை சம்பந்தப்பட்ட ஒரு காரியம், நீங்க எத்தனை பேர் இந்த வசனத்தை பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. ஆனா தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை திருப்பி பாருங்கள். எரேமியா 22ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஒரு கழுதை புதைக்கப்படுகிற வண்ணமாய், ஒரு கழுதை புதைக்கப்படுகிற வண்ணமாய் அவன் எருசலேமின் வாசல்களுக்கு வெளியே இழுத்தெறிந்து புதைக்கப்படுவான் என்று சொல்லுகிறார். ஒரு கழுதை செத்து போச்சுன்னா எப்படி புதைக்கப்படும்? அது அப்படியே காலை பிடிச்சி இழுத்துட்டு போய் எருசலேமுடைய அந்த
வாசலுக்கு வெளியே எரிந்து போடப்படும், இழுத்து எரிந்து புதைக்கப்படும். ஒரு கழுதை எருசலேமுக்குள்ள புதைக்கப்படக்கூடாது. ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவராக இயேசுடைய இரத்தத்தால மீட்கப்படாத ஒரு பாவி மரித்து போவானால் ஒரு நாளும் புதிய எருசலேம் வாசலுக்குள்ள போக முடியாது, பரலோகம் போகவே முடியாது. அப்படி மரிக்கிற அந்த ஆத்மாவை இழுத்து எரிந்து நரகத்துல தான் புதைக்கப்படும், நரகத்துல தான் விழும். ரட்சிக்கப்படாதவர்கள் தயவு செய்து கவனிங்க. இன்னும் ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொள்ளாமல் யாராவது இருந்தா, ஒரு கழுதை மரிக்குமானால் எருசலேமுக்குள்ளே புதைக்கப்பட முடியாது. ஒரு மீட்கப்படாத ஒரு பாவி ஆண்டவராக இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்படாமல் ரட்சிக்கப்படாமல் ஒரு நபர் மரித்து போவாரானால் அந்த ஆத்துமா ஒரு நாள் எருசலேமுக்குள்ள வர முடியாது, எரி நரகத்தில் தான் தள்ளப்படும். ஆகவேதான் ஆத்தும ரட்சிப்பு மிக மிக அவசியம். ஆமென். சரீர சுகம் கிடைக்குதோ இல்லையோ, ஆத்துமா ரட்சிக்கணும். ஆமென். இந்த ஆத்துமா இயேசுவின் இரத்தத்தால மீட்கப்பட்டாதான் நமக்கு புதிய எருசலேம் வாசலுக்குள்ள போக முடியும். அல்லனா வாசலுக்கு வெளியே தான், எரி நரகத்துல தான். இன்னைக்கு மீட்கப்பட்டவர்கள் எவ்வளவு ஆண்டுக்கு நன்றி உள்ளவர்களா இருக்க வேணும். இன்னைக்கு நம்ம கண்களை மூடலாம், நேரா ஹல்லேலூயா கர்த்தருடைய சமூகத்திலே போகிற பெரிய பாக்கியம் நமக்கு இருக்கிறது. காரணம் என்ன? அவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதை தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும்போது எழுதுகிறார். எடுத்து வாசியுங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல், அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகி கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். எத்தனை பேர் இதுக்கு நன்றி செலுத்த முடியும்? எத்தனை பேர் ஆண்டவர் இயேசு இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஒரு சத்தம் ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. காணாமல் போன கழுதை கண்டுபிடிக்கப்பட்டது, குழியில விழுந்த கழுதை தூக்கி எடுக்கப்பட்டது, கொல்லப்பட வேண்டிய கழுதை மீட்கப்பட்டது. 4வதாக கட்டப்பட்ட கழுதை கட்டவிழ்க்கப்பட்டது, கட்டப்பட்ட கழுதை கட்டவிழ்க்கப்பட்டது. எடுத்து வாசிங்கள். மத்தேயு 21ஆம் அதிகாரம். நான் சில நிமிஷங்களை முடித்து விடுவேன். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 2வது வசனம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். கட்டியிருக்க காண்பீர்கள். இதோட கட்டப்பட்ட நிலைமையை மார்க் ரொம்ப தெளிவாக எழுதுகிறார். மத்தேயு அவ்வளவு தெளிவா எழுதல. இதை குறி எப்படி கட்டப்பட்டிருந்தது என்று மார்க் அழகா எழுதுகிறார். மார்க்ல வாசிங்க. மார்க் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு, வாசல் அருகே, வீட்டுக்குள்ள இல்ல, வீட்டுக்கு வெளியே. இங்கிலீஷ் பைபிள்ல ரொம்ப அழகா இருக்கு. அவுட்சைட் த டோர், வாசலுக்கு வெளியே இரு வழி சந்திலே. இன்னும் தீர்மானம் எடுக்காத ஒரு கழுதை, மீட்கப்பட்ட கழுதை தான், அதனாலதான் உயிரோடு இருக்கு. ஆனா எங்க இருக்கு? இன்னும் இருவழி சந்தில இருக்கு. நல்ல கவனிங்க தயவு செய்து. ரட்சிக்கப்பட்டவங்க தான், விசுவாசிங்க தான், இயேசுவின் இரத்தத்தால மீட்கப்பட்டவங்க தான். ஆனா இன்னும் அவங்க இருக்கிற நிலைமை எங்க? இருவழி சந்து. இன்னும் கேட் ஆன் த வால் தான். தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க? மதில் மேல் இருக்கிற பூனை தான். இன்னும் சரியான தீர்மானம் எடுக்கல. சபையாரே, இந்த கழுதை உயிரோடு இருக்கிறதுக்காக சோத்திரம். இந்த கழுதை உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆட்டுக்குட்டி.
ஆமென். உயிரோடு இருக்கு, சோத்திரம். ஆட்டுக்குட்டியினால உயிரோடு இருக்கு. ஆனா எப்படி இருக்கு? கட்டப்பட்டிருக்கு. கர்த்தர் விசுவாச இடத்துல பேசுகிறார். சிலர் உண்டு, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, ரத்தத்தால மீட்கப்பட்டிருக்கிறீங்க, உங்களுக்காக ஆண்டவர் இயேசு மரித்திருக்கிறாரு. ஆனா இன்னும் உங்களை வாழ்க்கையில விடுதலை இல்லை. இன்னும் கட்டப்பட்டிருக்கிறீர்கள், பாவத்திலே கட்டப்பட்டிருக்கிறீர்கள், அந்தரங்க காரியங்களிலே கட்டப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே மகளே, நான் உனக்காய் மரித்தேன், உன்னை என் ரத்தத்தால மீட்டேன், உன்னை ரட்சித்தேன், நீ உயிரோடு இருக்கிறாய், நீ பிழைத்திருக்கிறாய், ஆனால் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறாய். உனக்கு விடுதலை வேணும். ஆமென். கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்கிறேன், தயவு செய்து கவனியுங்கள். கட்ட அவிழ்க்கப்படாத நிலைமையில ஒரு நாளும் ஆண்டவருக்கு நம்ம பிரயோஜனமா இருக்கவே முடியாது. அந்த கழுதை ஆண்டவருக்கு பிரயோஜனமா இருக்க வேண்டுமானால், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டுமானால் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். ஆண்டவர் இயேசுடைய சமூகத்தை சுமக்க வேண்டுமானால் கட்டப்பட்ட கழுதையால முடியாது. கட்டவிழ்க்கப்பட்ட கழுதை தான் ஆண்டவர் இயேசுடைய சமூகத்தை சுமக்க முடியும். நீ கர்த்தர் விசுவாசிகளோடு பேசுகிறார், அன்பாய் பேசுகிறார். கர்த்தர் சொல்கிறார், மகனே மகளே, நான் உனக்காய் மரிக்கவில்லையா? உனக்காக இரத்தத்தை சிந்தினேனே, உனக்காக நான் கல்வாரி சிலுவையில் மரித்தேனே. இன்னைக்கு நீ பிழைத்திருக்கிறது என்னுடைய மரணத்தினால் அல்லவா? ஆனால் நீ கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறே, நீ கட்டவிழ்க்கப்பட வேண்டுமே என்று கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. சிந்தித்து பாருங்கள், உடைய கட்டப்பட்ட நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை ரகசிய பாவத்தினாலே கட்டப்பட்டிருக்கலாம், ஒருவேளை கடந்த காலத்தினாலே கட்டப்பட்டிருக்கலாம், கடந்த காலம் உங்களை கட்டி வைத்திருக்கலாம், அல்லது மன்னிக்க முடியாத ஒரு சுவாபம் உங்களை கட்டி வைத்திருக்கலாம், மற்றவங்களை மன்னிக்க முடியல. ஒரு கட்டு என்று சொல்கிறேன். பாவ பழக்க வழக்கங்கள் ஒரு கட்டு. ஆமென். அன்றைக்கு அந்த கழுதை எப்படி கட்ட வைக்கப்பட்டு தெரியுமா? ஆண்டவர் இயேசுவோட வார்த்தையினாலே. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் சீசரத்துல, நீங்க போய் கட்ட வைத்துட்டு வாங்க. அந்த வார்த்தை தான் கட்ட வைத்தது. இன்னைக்கு நம்ம கட்டவிழ்க்கிறது கர்த்தருடைய வார்த்தை தான். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். சகோதரே சகோதரியே, கட்டவிழ்க்கப்படாமல் ஆண்டவரை சுமக்க முடியாது, ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியாது, ஆண்டவருக்காக ஜீவிக்க முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு சிலர் அநேக அலுவலகளிலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவருக்குன்னு நேரமே இல்லை, எப்ப பார்த்தாலும் பிஸி. எனக்கு அந்த வேலை இருக்கு, எனக்கு இந்த வேலை இருக்கு, பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை, சபைக்கு வர நேரம் இல்லை. கட்டப்பட்டிருக்கிறாய். ஆமென். சிலர் உலக காரியத்தினாலே கட்டப்பட்டிருக்கிறார்கள், பாவ காரியத்தினாலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். இந்த காலவெளியிலே எதனாலே கட்டப்பட்டிருக்கிறீர் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே நான் கட்டவிழ்க்கப்படணுமே, நான் உம்மை சுமக்க வேணுமே, நான் உம்மால் பயன்படுத்தப்பட வேணுமே, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் விளங்க வேணுமே. சிலர் பாரம்பரியத்தினாலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட கட்டா இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவரத்தில், ஆண்டவரே என்னை கட்டவிழ்ப்பீராக, எனக்கு ஒரு விடுதலை வேணும், என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் கதறி கூப்பிட வேண்டால் ஆண்டவராக இயேசு உங்களை கட்டவிழ்ப்பார். ஹல்லேலூயா. இந்த ஆராதனை முடிகிறதுக்குள்ள கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை தருவார். அதில் உள்ளத்தின் ஆழத்தில் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. சில விசுவாசி சொல்றதை கேட்டிருக்கேன், ஜெபிக்கவே முடியல பாஸ்டர், எனக்காக ஜெபிங்க. எதுக்காக ஜெபிக்கணும்? ஜெபிக்கிறதுக்காக ஜெபிக்கணும். எனக்கு ஒண்ணு விளங்கல, நீங்க தான் பதில் சொல்லணும். ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஜெபிக்க முடியலன்னு எப்படி சொல்ல முடியும்னு கேட்கிறேன். எப்படி சொல்லலாம்? ஜெபிக்கிறதுனா என்ன? அப்பா கிட்ட பேசுறது அதானே? அப்பா கிட்ட பேச முடியலையா? நீங்க உங்க அப்பா கிட்ட பேச முடியலன்னா உங்க மேல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க, உங்க உலக பிரகாரமான தகப்பன்ட்ட உங்களால பேச முடியலன்னா
ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம். பிசாசுக்கு ரொம்ப கோபம். ஜெபிக்க முடியலன்னு ஒரு விசுவாசி சொன்னால் அந்த விசுவாசியோட வாழ்க்கையில ஏதோ தவறு இருக்கிறது என்று அர்த்தம். அதை சரி செய்துக்கணும். அப்பா இடத்துல பேச முடியலன்னு ஒரு விசுவாசியும் சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். அவர்கிட்ட பேசாம வேற யார்கிட்ட பிரதர் பேச போறோம்? ஹல்லேலூயா. அவர்கிட்ட பேசுறது எத்தனை பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய சிராக்கியம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய விடுதலை தருவாராக. ஆமென். யார் கட்ட விற்கப்படுகிறார்களோ அவர்கள் தான் ஆண்டவரால் பயன்படுத்தப்பட முடியும். அவர்கள் தான் தேவனுடைய சமூகத்தை சுமக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் கட்ட விழ்க்கிறவர். ஈப்ரு 3 எபிரேய புருஷருடைய கட்டுகளை அந்த அக்கினியிலே கட்டவிழ்த்தவர் நம்முடைய ஆண்டவர். பவுலுடைய சீலாவை சிறைச்சாலையிலே அவருடைய கட்டுகளை அவிழ்த்தவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. யோசேப்புடைய கட்டுகளை அவிழ்த்தவர் நம்முடைய ஆண்டவர். இந்த காலவிடலே எப்பேற்பட்ட கட்டா இருந்தாலும் கர்த்தர் அதை உடைத்தெறிய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசி ஒரே ஒரு குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். 5ஆவதாக கனவீனப்படுத்தப்பட்ட கழுதை. கனப்படுத்தப்பட்டது. கனவீனப்படுத்தப்பட்ட கழுதை கனப்படுத்தப்பட்டது. வசனத்தை வாசிக்க. மத்தேயு 21:7. கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். 8வது வசனம். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். கழுத மேலேயும் நல்ல வஸ்திரம், அது நடக்கிற தரையிலும் நல்ல வஸ்திரம். யோசிச்சு பாருங்க. சில பெரிய கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் போனீங்கன்னா தெரியும். யாராவது ஒரு விஐபி வராருன்னா என்ன சிவப்பு கம்பளம் விரிச்சிருப்பாங்க. அப்படிதானே? பாருங்க, கனவீனமான இந்த ஒரு கழுதை நடக்கிறதுக்கு ஒரு சிவப்பு கம்பளம் விரிக்கப்படுகிறது. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அது மேல உட்கார்ந்து இருக்கிறவர் ஆண்டவராய் இயேசு. ஆண்டவர் இயேசு மேல உட்கார்றனா இந்த கழுதை சிவப்பு கம்பளத்தில் நடக்க முடியுமான்னு கேட்கிறேன். ஆண்டவராய் இயேசுவை சுமக்கலன்னா இது என்னத்தை சுமக்கணும்? அழுக்கு மூட்டையை தான் சுமக்கணும். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகள். ஆண்டவராய் இயேசுவை நீங்க சுமக்கலன்னா நீங்க என்னத்தை சுமக்கணும்? பாவ மூட்டையை தான் சுமக்கணும். இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவர் இயேசுவை சுமக்கிறதுக்கு பதிலாக பாவ மூட்டைகளை சுமந்துட்டு இருக்காங்க. இல்லை இல்லை, பாவ மூட்டையை சுமக்கிற கழுதையை சிவப்பு கம்பளத்தில் நடக்க வைக்க மாட்டாங்க. ஆண்டவர் இயேசுவை சுமக்கிற கழுதையை தான் சிவப்பு கம்பளத்தில் நடக்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசு. யோசிச்சு பாருங்க. எல்லாராலும் உதாசீனப்படுத்தப்பட்டு கனவீனப்படுத்தப்படுகிற இந்த கழுதையை ஆண்டவர் கனப்படுத்துகிற விதம் ஆச்சரியம். நான் தாழ்மையாய் சொல்கிறேன், ஆண்டவராய் இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய பிரசன்னத்தை சுமப்பிட என்றால் நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள். உங்களுடைய வீட்டில், வேலை ஸ்தலத்தில், உங்களுடைய சமுதாயத்தில், எங்க போனாலும் கர்த்தருடைய சமூகத்தை சுமக்கிற நபராய் இருந்தால் நீங்கள் எல்லாராலும் கனப்படப்படுவீர்கள். ஆமென். ஆண்டவரை சுமக்கிற வரைக்கும் தான் நமக்கு கனம். யோசிச்சு பாருங்க. அந்த கழுதை ஆண்டவர் இயேசு சுமந்துட்டு போயிருச்சு. இப்ப ரெட் கார்பெட்ல சிவப்பு கம்பளத்தில் நடக்குது. எல்லாரும் ஒரே ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அது ஆண்டவர் இயேசுக்கு பண்ணாலும் அது கழுதைக்கு கொஞ்சம் கனம். ஆண்டவர் போய் எருசலேம்ல இறங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கழுதைக்கு யாருங்க கழுதையை பற்றி யோசிச்சிருப்பா? ஆண்டவர் கழுதையை விட்டு இறங்கின பிறகு என்ன பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு அடி கொடுத்து ஓடு. எதை சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரை சுமக்கிற வரைக்கும் கனம். என்னைக்காவது ஆண்டவர் இறங்கிட்டாரு, அடி கொடுத்து ஓடுதான். எல்லாமே போயிரும் பிரதர். இருக்கிற தயவு, ஆண்டவருடைய இரக்கம்,
அவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவர் கொடுக்கிற கணம் எல்லாமே போயிடும். ஆண்டவரை சுமக்கிற வரைக்கும் தான் நமக்கு கணம். ஹல்லேலூயா. ஒரு தீர்மானம் பண்ணணும், ஆண்டவரே நான் சாகிற வரைக்கும் உங்களோட சமூகத்தை நான் சுமக்கணும்ப்பா. எங்க இருந்தாலும் என்ன பண்ணாலும், அது வீட்டிலையோ வேலை ஸ்தலத்திலேயோ எங்க போனாலும் சமூகத்தை சுமக்கிற ஒரு கழுதையாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடுமானால் கர்த்தர் உங்களை கனப்படுத்துகிற விதமே வித்தியாசமா இருக்கும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை தொட்ட ஒரு காரியம் என்னவென்னா, ஆண்டவர் இயேசு எருசலேமுக்கு நடந்தே போயிருக்கலாம். கழுதை ஒன்றும் ஸ்பீடா போறது இல்லையா? கழுதை எப்படி போயிருக்குன்னு நினைக்க, ஓடி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மொள்ளதான் நடக்கும். அதுக்கு பதில் ஆண்டவர் இயேசுவே ஸ்பீடா நடந்து போயிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் இயேசு கழுதை மேல உட்கார எதுக்கு தெரியுமா? கூட்டம் ரொம்ப பெரிய கூட்டம். அவர் கொஞ்சம் உயரத்தில் உட்கார்ந்தாதான் எல்லாம் பார்க்க முடியும். அப்ப அந்த கழுதை அங்க கொண்டு வந்த நோக்கம் எதுக்கு தெரியுமா? எல்லாரும் ஆண்டவரை பார்க்கறதுக்கு தான். ஆண்டவர் இன்னைக்கு நம்ம வச்சிருக்கிறதுக்கு நோக்கம் என்ன தெரியுமா? நம்மளை கொண்டு வந்து இங்க வச்சிருக்கிறாரே, அதோட நோக்கம் என்ன தெரியுமா? உங்கள் மூலியமாக, என் மூலியமாக எல்லாரும் ஆண்டவர் இயேசுவை பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். நம்மளை மீட்டதுக்கு நோக்கமே அதான். நம்மளை ரட்சித்தாரே எதற்காக? நம்மளை மீட்டாரே எதற்காக? இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தை சுமக்க வச்சிருக்க எதற்காக? ஒரே ஒரு காரணம் தான், என் ஆண்டவரை எல்லாம் பார்க்கணும். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை மூலமாக, என்னுடைய சாட்சி மூலமாக, என்னுடைய குடும்பத்தின் மூலமாக, நான் செய்கிற ஊழியத்தின் மூலமாக யாரும் என்ன பார்க்க வேண்டாம், நான் சுமக்கிற ஆண்டவரை பார்த்தால் போதும். ஹல்லேலூயா. ஒருவரும் என்னை பார்க்க வேண்டாம், என் ஆண்டவரை பார்க்கட்டும். எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்கிறது? நம்ம எல்லாரும் கண்களை மூடலாமா? கர்த்தருடைய சமூகத்தை நான் உணர்கிறேன். ஆவியானவர் நம்மிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்ட காலவேளைக்காய் ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் பட்சமாய் எங்களோடு கூட உடைய வார்த்தை கொண்டு பேசினபடி நானே நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வெறும் உடைய வார்த்தையை கேட்கலாய் மாத்திரம் அல்லாமல் அதன்படி நடக்கிறவர்களாய் கர்த்தர்களை மாற்றுங்கப்பா. உம்மை சுமக்கிற கழுதைகளாக எங்களை மாற்றும். ஞாயிற்றுக்கிழமைகள் மாத்திரம் அல்ல, எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நாங்கள் கண்களை மூடும் வரைக்கும், நாங்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிற வரைக்கும், ஆண்டவரே நாங்கள் மரிக்கும் வரைக்கும் உம்மை சுமக்கிறவர்களாக எங்களை மாற்றுக்கும்படி ஜெபிக்கிறோம். கூடி வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆவியானவர் தொடர்ந்து பேசுவீராக. உம்முடைய ஆசீர்வாதத்தோடு உம்முடைய பிரசன்னத்தோடு கலைந்து போக கிருபை செய்யும். நாங்கள் சிறுக வேணும், நீர் பெருக வேணும். எல்லா கணத்துரி மகிமுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.